ஓகே, குட் மார்னிங். காந்தி ஜெயந்திக்கு இப்பத்துல இருந்து எல்லாரும் லீவ் போட்டாங்களா? காந்தி ஜெயந்தி அனுசரிக்கிறாங்க போல. நாங்க இந்த விழாவை சிறப்பிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்ன? ஜெனடிக்ஸ் தமிழ்ல மரபியல். ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? மரபியல். சரிங்களா? ஒன் மினிட். ஓகே, ஜெனடிக்ஸ் என்னமா? வாட் இஸ் ஜெனடிக்ஸ்? ஜெனடிக்ஸ் அப்படின்னு என்ன படிச்சிருப்பீங்க? அதுக்குள்ள படிச்சீங்களா? இங்க 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 பாத்தீங்களான்னு கேட்டேன். என்னமா வாட் இஸ் ஜெனடிக்ஸ்? உங்களுக்கு இன்னும் நான் குரோமோசோம் எல்லாம் எடுக்கல. குரோமோசோம், டிஎன்ஏ, வேற என்ன பாத்துக்கலாம், ஆர்என்ஏ அப்படிங்கறதெல்லாம் எடுக்கல. இன்னைக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. ரொம்ப நாளா ஆளை காணோம் உங்க ரெண்டு பேர்த்தையுமே. ஊருக்கு போயிட்டீங்க. காரைக்குடின்னு கன்னியாகுமரியா நீங்க? நான் இந்த பக்கம் மயிலாடுதுறை பக்கமும் நினைச்சிட்டேன் நானு. சரி சரி, சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் வந்து காரைக்குடின்னு நினைச்சேன். அவங்கள பார்த்தா கொஞ்சம் இந்த மலையாள சாயல் லைட்டா வருது. நான் என்ன நினைச்சிட்டேன்னா இவங்க மயிலாடுதுறை, இந்த காரைக்குடி அந்த பக்கம் அப்படின்னு நினைச்சேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ அந்த என்ன சொல்லலாம்ப்பா, அந்த மரபியல் சம்பந்தப்பட்டதாக அது இருக்கக்கூடியதா இருக்கு. ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா என்ன கடத்திக்கிட்டு போகும்? கேரக்டர்ஸை கடத்திக்கிட்டு போகும் இல்லையா? ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸா வந்துட்டு கேரக்டர்ஸை வந்து கடத்திப்போம், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு கடத்திட்டு போகும். புரிஞ்சுச்சாமா அழகேஸ்வரி? ஸோ நம்ம இப்போ இது பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதனுடைய இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாருமா? இவர்தான் கிரிகார் ஜொஹான் அப்படின்னு ஒரு பேர் வரும் நடுவுல, ஜொஹான் மெண்டல். கிரிகார் மெண்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 1822ல இருந்து 1884 வரையிலும். சரிங்களா? 1822ல இருந்து 1884 வரையிலும் conducted the first ever scientific experimental study on hereditary. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இவர் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பைசம் சட்டைவம்னு ஒரு பிளான்ட். பைசம் சட்டைவம்னு ஒரு பிளான்ட். அது என்ன பைசம் சட்டைவம்? பட்டாணி செடி. சரிங்களா? பீ பிளான்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா? கார்டன் பீ அப்படின்னு கூட சொல்லலாம். கார்டன் பீ, தோட்ட பச்சை பட்டாணி. அந்த பட்டாணி வச்சுதான் என்ன பண்ணாருமா இவரு ஒரு 7 கேரக்டர் அதுல இருந்து எடுத்து என்ன பண்ணுவாரு, ட்ரைட்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாரு, திரும்ப 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 வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவரைத்தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கம்மா? மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஓகேங்களா? ஏன் நிறைய வந்து புதுசு புதுசா வெரைட்டி ஆஃப் திங்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இவர் தான் ஒரு உந்துகோல் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாங்க? மரபியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். இது வரைக்கும் எழுதுங்க. மொத்தம் எத்தனை பேர்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா 7. ஓகே, எத்தனை பேர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 7 வகை ஜோடிகள். 7 வகை ஜோடிகள். இந்த ஃபேன் வேண்டாமா உங்களுக்கு? வேணுமா? எழுதியாச்சா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரோமோசோம் அப்படின்னா என்ன? குரோமோசோம் எங்க இருக்காங்க? குரோமோசோம் எங்க இருக்காங்க? படிச்சீங்களா?
செல் பயாலஜி யார் யார் அட்டன் பண்ணல? யாரெல்லாம் செல் பயாலஜி வரல? அவங்கதான் பதில் சொல்லணும். நீங்களும் தானே வரல, நீங்க தான் பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல இருந்து வந்தீங்க. குரோமோசோம்னா என்னப்பா? இரு வகைப்படுமா? அந்த மாதிரி சொல்லலாம். சொல்லுடா ஹரிதர்ஷினி. எங்க இருக்கும் குரோமோசோம்? எங்க இருக்கும்? சரி பழைய பசங்க சொல்லுமா ஜெய். உனக்கு தெரியுமே, மறந்துட்டியா? நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். ஸோ குரோமோசோம்ஸ் எங்க இருக்கு? நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. நியூக்ளியஸ்னா யாருமா? உட்கரு. நியூக்ளியஸ்னா யாருப்பா? உட்கருக்குள்ள இருக்காங்க. சரிங்களா? இந்த பிக்சர்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? இல்ல தெரியாம ஏதாவது இருக்க மாதிரி இருக்கீங்களோ? இந்த நிறைய இருந்தாலே சூஸ் பண்றதுக்கு இதுதான் கஷ்டம். சரி நீ கவனிங்க. சோ இதுதானம்மா? இதான் என்னது? நியூக்ளியஸ். சத்தமா சொல்லுங்க, கம்மியா தானே இருக்கீங்க. தைரியமா இருங்க, தப்பா சொன்னாலும் பரவாயில்லை, தப்பா சொன்னாலும் பரவாயில்லை. சோ இது என்னம்மா? உட்கரு. சரிங்களா? இதுதான் என்னப்பா? உட்கரு. நியூக்ளியஸ். இங்கிலீஷ்ல நியூக்ளியஸ், தமிழ்ல உட்கரு. இவங்களுக்குள்ள யார் யார் இருக்காங்க? குரோமட்டின் ரெக்டிகுலம். குரோமட்டின் வலைப்பின்னல்னு தமிழ்ல சொல்லுவோம். குரோமட்டின் ரெக்டிகுலம். வேற யார் இருக்கா? இவங்க தான் அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கவங்க தான் யாருப்பா? குரோமட்டின் ரெக்டிகுலம். இங்க பாருங்களேன், இந்த செல் பாடி பாருங்களேன், இது நார்மலான செல், ப்ரோகாரியோட். எதுவுமே தெளிவா இல்லை. இதுக்குன்னு ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் கிடையவே கிடையாது. நான் தான் போட்டிருக்கேன். அதுக்குன்னு நியூக்ளியர் மெம்பரேன் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ரோகாரியோட்ஸ். இது நல்லா வெல் டெவலப்டு செல். இது என்னன்னு சொல்லுவோம்?
யூகேரியாட்ஸ். ஏன்னா எல்லாமே தனித்தனியா இருக்கு. அது அதுக்குன்னு என்ன இருக்குமா, மெயினா நியூக்ளியர். அதுக்குன்னு மெம்பரைன்ஸ் இருக்கு. நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியால் மெம்பரைன் இருக்கு. கோல்கி பாடிக்குன்னு மெம்பரைன் இருக்கு. ரைபோசோமுக்கு உண்டான மெம்பரைன் இருக்கு. பட் ப்ரோகாரியாட்ல அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் குழப்பன மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் அது ப்ரோகாரியாட்ஸ் சொல்றோம். யூகேரியாட்ஸ் அப்படின்னா நல்ல வெல் டெவலப்டு செல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்ப்பா, வெல் டெவலப்டு செல். அப்ப நியூக்ளியஸ்குள்ள யார் யார் இருக்காங்க சொல்லுங்க. உட்கருக்குள்ள யார் யார் இருக்காங்க? அந்த திரவம் இருக்கும், உட்கரு திரவம் இருக்கும். சரிங்களா? அது நியூக்ளியோ பிளாசம்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்ப்பா, நியூக்ளியோ பிளாசம் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? இது நியூக்ளியோ பிளாசம், அதாவது உட்கரு திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கரு திரவம் லைக் தண்ணி பார்ட் மாதிரி, புரிஞ்சுச்சுங்களா? அதாவது வாட்டர் பாடி மாதிரி. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? கருப்பா யாராவது இருந்தாங்களா? நடுவுல சென்டரா கார்னர் ஏதாவது இருந்த மாதிரி இருந்துச்சா? காமிச்சிடுறேன். இருந்துச்சா? இங்க காமிக்கல, ஆனா இருப்பாங்க. சரிங்களா? நான் இந்த பிக்சர் எதுக்கு எடுத்தேன்னா குரோமோசோம்ஸ் கொஞ்சம் கரெக்டா இருந்தனால எடுத்தேன். ஸோ நியூக்ளியோ பிளாசம் இருக்காங்க ஃபர்ஸ்ட், அதான் நம்ம போட்டோம். அதுக்கு அடுத்தபடி யார் இருக்காங்கப்பா? நியூக்ளியோ பிளஸ். இது யாருமா? உட்கரு மணி. இது யாரு? உட்கரு மணி. உட்கரு மணில இருந்து என்ன உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன்? உட்கரு மணில இருந்து என்ன உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன்? என்ன சொன்னேன்? உட்கரு மணில இருந்து என்ன உற்பத்தி ஆகுது? ரைபோசோம்கள். மறக்கவே கூடாது. ரைபோசோம்ஸ் எல்லாம் உட்கரு மணில இருந்து தான் உற்பத்தி ஆகுது. மறந்துட்டீங்களா? ரொம்ப சிம்பிளான பேசிக்கான சில திங்ஸ் இது. அடுத்தது வேற யாருப்பா இருக்காங்க? குரோமட்டின் ரெக்டிகுலம். சரிங்களா? குரோமோசோம்ஸ் எடுத்த உடனே சொல்லக்கூடாது. அது எதுல இருந்து டிரைவ் ஆகி வருது அப்படிங்கறத நான் சொல்லணும். குரோமட்டின் ரெக்டிகுலம். ரெக்டிகுலம்னா என்னப்பா? வாட் இஸ் ரெக்டிகுலம்? ஜெய், ரெக்டிகுலம்னா என்னப்பா? வலைப்பின்னல். குரோமட்டின் வலைப்பின்னல். தமிழ்ல என்ன சொல்லணும்? குரோமட்டின் வலைப்பின்னல். இப்படி இருந்தாங்க இல்லையா? அப்படி நூடுல்ஸ் மாதிரி இருந்தாங்க இல்லையா அழகேஸ்வரி? இப்படி இருந்துச்சுல, அவங்கதான் குரோமட்டின் ரெக்டிகுலம். சரி, கம்மிங் டு குரோமட்டின் ரெக்டிகுலம். இப்ப இங்க வந்துட்டோம். குரோமட்டின் ரெக்டிகுலம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு வரப்போறோம். சொல்லலாம் இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரோமட்டின் ரெக்டிகுலம் சிஆர் மட்டும் போட்டுக்கிறேன். குரோமட்டின் வலைப்பின்னல். இவங்க எதால் ஆனவங்கப்பா? நிறைய குரோமோசோம்ஸால் ஆனது. மனிதர்களுக்கு எத்தனை குரோமோசோம்ஸ்? தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். 46 குரோமோசோம். 46N குரோமோசோம் இல்லையா? 46N என்ன அத்தனை நம்பர் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து 46. அதே பேர்ல சொல்லணும்னா 23 பேர். சத்தமா பேசுங்கம்மா, சாப்பிட்டீங்களே எல்லாருமே? 23 பேர். சரிங்களா? 23 பேர் ஆஃப் குரோமோசோம். அதாவது 23 ஜோடிகள். 23 ஜோடிகள்னா எத்தனை இருக்கு டோட்டலா? எவ்வளவு இருக்கும்? அழகேஸ்வரி கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு இருக்கும்பா? ஜோடினா எத்தனை? ஜோடினா 2 4? ஜோடினா 2 தானே? ஜோடினா 2 தானே? 23 ஜோடினா இப்படி ஒரு கஷ்டமான கணக்கை கேட்டீங்களே. 23 ஆட் பண்ண என்ன வரும்? தானே ஜோடி என்ன வரும்? ரொம்ப பெரிய கணக்கு இல்லம்மா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கணக்கு. ஒன்னாப்பு கணக்கு. 46 வருது இல்லையா? 23 + 23 என்ன வருதுமா? அதுதானப்பா ஜோடி. 23 + 23 என்ன வரும்? 46. சரிங்களா? 46 குரோமோசோம். ஓகேவா? So 46 குரோமோசோம்ஸ். அடுத்தது இந்த குரோமோசோம்ஸ் எதால ஆயிருக்கு? ஜீன்களால் ஆயிருக்கு. இந்த குரோமோசோம்ஸ் ஜீன்களால் ஆயிருக்கு. இந்த ஜீன்கள் எதால ஆயிருக்கு? டிஎன்ஏவால் ஆயிருக்கு. இப்படிதான் எழுதணும் சீக்வன்ஸா. ஓகே, கவனிங்க. So coming to chromosomes கவனிக்கலாம். சோ இந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கப்பா?
நூடுல்ஸ் மாதிரி இருப்பாங்க சரிங்களா. ஒரு த்ரெட் லைக், அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு நூல் போன்ற வடிவத்துல வந்துட்டு கோர்த்து தான் காணப்படுவாங்க. எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ண மாதிரிதான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக, நம்மளுக்கு சொல்றதுக்காக அப்படி காமிக்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களா. இப்படி எப்போ வரும் அப்படின்னா டிவிஷன் அப்பதான், எப்பமா செல் டிவிஷன் அப்பதான் இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா. சரி, குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிதான் இருக்கும். குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கைகள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கப்பா? கைகள். இங்கிலீஷ்ல ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ARMS, ஆர்ம்ஸ். ஓகேங்களா. இது என்னன்னு சொல்லுவாங்க? நடுவுல இருக்கிறது சென்ட்ரோமியர். இங்க கொடுத்துருக்காங்கப்பா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சென்ட்ரோமியர் ஆர் கைனட்டோகோர், ஆர் கைனட்டோகோர், ரெண்டு பேர் இருக்கு சரிங்களா. சென்ட்ரோமியர் அல்லது கைனட்டோகோர் சரிங்களா. அப்புறம் இந்த டிப் இருக்கு இல்லையாப்பா, குரோமோசோமுடைய டிப்ஸ் இருக்கு இல்லையா, அது டீலோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கம்மா? டீலோமியர். டிப்னா என்னப்பா? கடைசி முனைப்பகுதி. அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையோடைய முனைப்பகுதிகளை டீலோமியர் அப்படின்னு சொல்லப்படும். நோட் பண்ணிக்கோ. சோ உங்ககிட்ட கேள்வி, குரோமோசோம்கள் எங்கு உள்ளன அப்படின்னு கேட்டா உட்கரு. குரோமோசோம்கள் எங்கு உள்ளன அப்படின்னு கேட்டா உட்கரு. எப்படி இருக்கும் அவங்க? குரோமட்டின் வலைப்பின்னலாக இருப்பாங்க. மனிதனுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு கேட்டா 46 அல்லது 23 ஜோடிகள். குரோமோசோமுடைய சென்டர் பாயிண்ட் என்னன்னு சொல்லப்படுதுமா? சென்ட்ரோமியர் அல்லது கைனட்டோகோர் அல்லது கைனட்டோகோர் என்று அழைக்கப்படுகின்றது. குரோமோசோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொடுத்தவர் யார், பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வால்டயர். யாரு? வால்டயர். இது ஒரு தடவை கேள்வியா கேட்டிருக்காங்க. வால்டயர் குரோமோசோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைய கொடுத்திருக்காருமா. குரோமோசோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய தந்துள்ளார், இல்லைன்னா பெயரிட்டுள்ளார். குரோமோசோம் என்ற வார்த்தையை கோர்த்துள்ளார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். வால்டயர் முதல்ல ஒரு யூகாரியோட்டிக் செல்ல இந்த குரோமோசோம்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா ஸ்ட்ராஸ்பர்கர் அப்படிங்கிறது. ஸ்ட்ராஸ்பர்கர் அப்படிங்கிறது யாருமா? யூகாரியோட்டிக் செல்லப்பா. இது ஆர், பேர் பாருங்க, பர்கர்னாலா பேர் வச்சிருக்காங்க. ஸ்ட்ராஸ்பர்கர். குரோமோசோம் வந்துட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காருமா? யூகாரியோட்டிக் செல்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்த்து. எழுதியாச்சா? ஓகே, இப்போ கவனிக்கலாம். இந்த கைனட்டோகோர் இருக்கு இல்லையா, சென்ட்ரோமியர் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, அது எந்தெந்த ஏரியால இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குரோமோசோம்ஸ 4 வகையா பிரிக்கலாம் சரிங்களா. குரோமோசோம்ஸ 4 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், four type of chromosome according to the position of centromere. கைனட்டோகோர் இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற்போ 4 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டாசென்டர், அடுத்தது சப்மெட்டாசென்டர், அக்ரோசென்டர், டீலோசென்டர். அக்ரோசென்டர், டீலோசென்டர். ஃபர்ஸ்ட் மெட்டாசென்டர். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் மெட்டா சென்டர் வந்துட்டு ரெண்டு ஆர்ம்ஸ்க்குமே, அதாவது ரெண்டு கைகளுக்கும் நடுவுல ஈக்குவலா இருப்பாங்க, சரிசமமா பிரிக்கிற மாதிரி இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட வி ஷேப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஷேப்டுமா? வி வடிவ குரோமோசோம். வி வடிவ குரோமோசோம். வி வடிவ குரோமோசோம். ஜே ஷேப்டு குரோமோசோம். அடுத்தது சப்மெட்டா வந்துட்டு ஜே ஷேப்டு. இதுல ஒரு கை வந்து சின்னதா இருக்கும், தெரியுதா? ஒரு கை சின்னதா இருக்கு. எது சின்னதா இருக்கு? எது சின்னதா இருக்கும்? எது வேணா சின்னதா இருக்கலாம், பட் ஆனா ஒண்ணு வந்து சின்னதா இருக்கணும். சோ இப்ப ஈக்குவலா இருக்க மாட்டாங்க. இது என்ன வடிவம் அப்படின்னா ஜே ஷேப்டு. என்ன வடிவம்? ஜே ஷேப்டு குரோமோசோம். ஜே ஷேப்டு குரோமோசோம். அக்ரோசென்ட்ரிக் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ராடு மாதிரி இருப்பாங்க. யாரு? அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறவங்க வந்துட்டு, அக்ரோசென்டர் வந்துட்டு சென்டர் கிடையாதுமா, எல்லாமே சென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், கீலோசென்ட்ரிக், சென்டர்னு வராது, எல்லாமே ட்ரிக்னு வரும். ஸோ அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு ராடு ஷேப், உருளை வடிவம். உருளை வடிவம், ராடு மாதிரி இருப்பாங்களாம், ராடு போல இருப்பாங்களாம். ஓகேவா? ராட் ஷேப்ல இருப்பாங்க. ஆனா இதுலயும் ஒரு கை வந்துட்டு சின்னதா தான் இருக்கும். இதுலயும் ஒரு கை வந்து சின்னதா தான் இருக்கும். இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க, டீலோசென்ட்ரிக்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கை இருக்கவே இருக்காது. ஒரு கை இருக்கவே இருக்காது. ஒன்லி ஒன் ஆர்ம். இது வந்து எல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் வடிவம், ஸ்மால் எல், ஸ்மால் எல். ஓகேடா? எழுதிட்டீங்க இல்லையா? இப்போ குரோமோசோம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ நான் எப்படி இது ஜீன் அப்படின்னு சொல்றேன், நீங்க பாப்போம், கவனிக்கலாம்ப்பா. இப்போ உங்களுக்கு இது பார்த்தா தெரியும், எல்லாமே குரோமோசோம்ஸ் வந்துட்டு எல்லாமே ஜாயின் ஆன மாதிரி தான் இருக்கும். நம்ம புரியறதுக்காக இப்படி காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு குரோமோசோம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரோமோசோம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரோமோசோம் எதால இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஜீன்களால் ஆனது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீன். அதாவது இப்படி தொடர்ச்சியா போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இது ஒரு ஜீன் லொகேஷன், இது ஒரு ஜீன் லொகேஷன், இது ஒரு ஜீன் லொகேஷன். இப்ப இந்த ஜீனுமே எதால இருக்குமா? டிஎன்ஏவால தான். இந்த ஜீனுமே டிஎன்ஏவால தான் இருக்கு. அப்போ நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ என்ன உருவாக்குது? ஜீன்களை உருவாக்குது. நிறைய ஜீன்கள் எதை உருவாக்குது? குரோமோசோம்களை உருவாக்குது. நிறைய குரோமோசோம்கள் எதை உருவாக்குது? குரோமட்டின் வலைப்பின்னல், குரோமட்டின் ரெக்டிகுலத்தை உருவாக்குது. குரோமட்டின் ரெக்டிகுலம் எங்க இருக்காங்க? நியூக்ளியஸ்குள்ள இருக்காங்க. ஓகேங்களா? கமிங் டு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ ஹெட்டிக் போட்டுக்கோங்க. இது டிஎன்ஏ தெரியும் இல்லையாப்பா? இது டிஎன்ஏ, இது என்னமா? ஆர்என்ஏ. இது ஆர்என்ஏ, இது டிஎன்ஏ. கீழேயும் இருக்கு அதனோட எக்ஸ்பிளனேஷன். டிஎன்ஏவோட முழுவாக்கம் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். கீழே இருக்கு பாருங்க, ஸ்பெல்லிங் வேணும்னாலும். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டிஎன்ஏ தான் வந்து, அப்புறமா ஸ்ட்ரக்சர் வரையறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. டிஎன்ஏ தான் வந்து என்னதுப்பா? பேசிக். டிஎன்ஏ தான் பேசிக், அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லலாம். பேஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பொருளின் ஒரு அடிப்படையாக இருப்பது என்னதுப்பா? டிஎன்ஏ தான். இப்ப இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இப்ப வரைக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னப்பா? இப்ப வரைக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்படிதான் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக்சுவலி இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா எப்படி தெரியும் தெரியுமா? இப்படி ஒரு மாதிரி டேஷ் டேஷா தெரியும். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் தெரியாது. சரி, இப்போ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை கொடுத்தவங்க யாரு? ஐடியா? டிஎன்ஏவை கண்டுபிடித்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தவங்களும் சொல்லலாம், இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தவங்களும் சொல்லலாம். யாரு உங்களுக்கு தெரியும்?
ஆமா, யாருப்பா? வாட்சன் அண்ட் கிரிக் அப்படிங்கிறவங்க. ரெண்டு பேர், வாட்சன் மற்றும் கிரிக் அப்படிங்கிறவங்க தான் டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை கொடுத்திருக்காங்க. டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏவை கண்டுபிடித்துள்ளார் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். கண்டுபிடித்துள்ளார் அப்படிங்கிறது கூட எழுதிக்கலாம். 1953ல. எப்போ? 1953ல. சரி, இப்போ நம்ம டைஜஷன்ல சில இதெல்லாம் பார்த்தோமா? நியூக்ளியோடைடுன்னு பார்த்தோம். நீங்க வரல, அதனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது. நியூக்ளியோடைடுன்னு ஒண்ணு பார்த்தோம், நியூக்ளியோசைடுன்னு பார்த்தோம். சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ஆனா என்ன அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைல்டா நம்ம போகல. ஸோ கமிங் டு அந்த பகுதி, இந்த பிக்சரையும் பார்த்துக்கோங்க. தயமின், சைட்டோசின், அடினைன், குவானைன். தயமின், சைட்டோசின், அடினைன், குவானைன் பார்த்துட்டீங்க இல்லையா? ஓகே, இப்போ நம்ம டிஎன்ஏ எதால உருவாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். டிஎன்ஏக்கள் வந்துட்டு எதால உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்ரஜனஸ் பேஸ், நைட்ரஜனஸ் பேஸ், பென்டாஸ் சுகர். பென்டாஸ்னா என்னப்பா? பென்டாஸ்னா என்னதுமா? 5 சுகர். பென்டன் என்ன? 5, சரிங்களா? 5 கார்பன் கொண்ட சுகர், அதுதான் அர்த்தம். அதாவது அந்த சுகர்ல எத்தனை கார்பன் இருக்கும்? 5 கார்பன் இருக்கும். அதுதான் பென்டாஸ் சுகர்னு சொல்றாங்க. அடுத்தது பாஸ்பேட் குரூப். அடுத்தது பாஸ்பேட் குரூப். புரிஞ்சுச்சுங்களா? பாஸ்பேட் குரூப். இந்த 3 பேருமே பிரதானமா இருப்பாங்க. இங்க டிஎன்ஏல இருப்பாங்க. இவங்கனாலதான் டிஎன்ஏ உருவாகுது. சரி, கவனிக்கலாம். நியூக்ளியோசைடு, இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருதா? எங்க பார்த்தோம்? நியூக்ளியோசிடேஸ்ன்னு பார்த்தோம். என்சைம் எங்க பார்த்தோம்? நியூக்ளியோசிடேஸ் தான். பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அமலாக்கம்லாம் இல்லை இதற்கு. நானே சொல்றேன், டைஜஷன்ல பாருங்க. டைஜஷன்ல குடல் நீர்ல பாருங்க என்னென்ன என்சைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. குடல் நீர், குடல் நீர்னா யாருப்பா? இன்டெஸ்டினல் ஜூஸ் ஃபார் சரண்யா. உங்களுக்கு இன்டெஸ்டினல் ஜூஸ், மற்றவங்களுக்கு வந்துட்டு குடல் நீர். என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு? என்னப்பா இருக்கு? உடல் நீர்டா, எழுதவே இல்லையா? சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், பெப்டிடேஸ், நியூக்ளியோசிடேஸ், நியூக்ளியோடைடேஸ். டிடேஸ்னு இருக்கும், சிடேஸ்னு இருக்கும். சரியா? கவனிக்கலாம், கவனிச்சிருங்க. அங்க வருதா? நத்திங் பட் அவங்க யாரை உடைப்பாங்க? இவங்களதான் உடைப்பாங்க. சரியா? சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் இவங்க யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களோட டிஎன்ஏக்குள்ளதான் இருக்காங்க. டிஎன்ஏல மூலாதாரமா இருக்கக்கூடிய 3 விஷயம் என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நைட்ரஜன் பேஸ், பென்டா சுகர். அந்த சுகர் வந்து எத்தனை கார்பன் இருக்கும்? நார்மலா குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன் இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப பேசிக்மா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா சயின்ஸ்ல ஈஸியா மார்க் எடுத்துட்டு வந்துருங்க, விட்டுட்டு எல்லாம் வந்துடாதீங்க. 6 கார்பன். குளுக்கோஸ் எத்தனைமா? C6H12O6 தானே. தூக்கத்துல எழுப்பி கூட கேட்டா கூட சொல்லணும். குளுக்கோஸ் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்னன்னா C6H12O6. என்ன கெமிஸ்ட்ரியில என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, குளுக்கோஸ், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சில விஷயம். புரியுது இல்லைங்களா? சோ அப்போ குளுக்கோஸ் அப்படின்னா C6H12O6. அப்ப எத்தனை கார்பன் இருக்கு? கார்பன் கிட்ட எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. C6H12O6. திருப்பி சொல்றேன், C6H12O6.
எத்தனை கார்பன்? 6. அப்போ குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன்? 6 தான். ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி பென்டாஸ் சுகர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவும் சுகர் தான், ஆனா 5 கார்பன் இருக்கும். அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? பென்டாஸ்னாலே 5 தான். அப்ப 5 கார்பன். சோ அப்ப நியூக்ளியோசிடேஸ், கமிங் டு நியூக்ளியோசிடேஸ், அப்ப 3 பேர் இருக்காங்க. இந்த நியூக்ளியோசிடேஸ் யாரால ஆனவங்க? நியூக்ளியோசிடேஸ் அப்படிங்கிறது எதனுடைய காம்பினேஷன் அப்படின்னு பாக்குறப்போ நைட்ரஜனஸ் பேஸும் பென்டா சுகரும், நைட்ரஜனஸ் பேஸும் பென்டா சுகரும் சேர்த்து உருவாக்குறது என்னது? நியூக்ளியோசிடேஸ். நியூக்ளியோசைடு, சாரி சிடேஸ்ங்கிறது என்சைம், சைடு நியூக்ளியோசைடு. ஓகேவா? அடுத்தது நியூக்ளியோடைடு. இது EPIDE நியூக்ளியோடைடு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷனு. செகண்ட் ஃபார்மேஷனு நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு யாருடைய உருவாக்கம்? யாரும் இணைவின் உருவாக்கமா வருது? நானே சொல்றேன். நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு. விட்டு போனவங்க யார் இருப்பாங்க? யார் விட்டு போயிருக்கா? அதுதான் இல்ல, எல்லாத்துக்கிட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ நைட்ரஜனஸ் பேஸும் பென்டா சுகரும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு கிடைக்குது. சரிங்களா? நான் எல்லாத்துக்கிட்டையுமே தான் பதில் எதிர்பார்க்கிறேன். சோ இதுல விட்டு போனவங்க யாருப்பா? பாஸ்பேட் குரூப். சோ அப்ப வந்துட்டு நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் குரூப். பாஸ்பேட் குரூப் எதை உருவாக்குறாங்க? நியூக்ளியோடைடு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கவனிச்சுக்கோங்க, அதையும் எழுதிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, சரியா? டிஎன்ஏ உடைய பேசிக் யூனிட் என்ன? The basic unit of DNA. அடிப்படை அழகு என்ன? டிஎன்ஏ உடைய அடிப்படை என்ன? பில்டிங் பிளாக் என்ன? அப்படியும் கேள்வி கேட்கலாம். பில்டிங் பிளாக் ஆஃப் டிஎன்ஏ. பில்டிங் பிளாக்னா என்னன்னு தெரியுது இல்லையா? இப்ப ஒரு கட்டடத்துக்கு வந்துட்டு பில்டிங் பிளாக்னா என்னன்னு சொல்லுவீங்க? செங்கல். சிமெண்ட் விட்டுருவாங்க, செங்கல் தான் சொல்லுவாங்க. பில்டிங் பிளாக்னா யாரு? செங்கல் சொல்லலாம். அந்த மாதிரி டிஎன்ஏ உடைய பேசிக் யூனிட், டிஎன்ஏ உடைய பில்டிங் பிளாக்னா யாரு? நியூக்ளியோடைடு. அதுதான், அந்த இடத்துல தான் தப்பு பண்ணிடக்கூடாது. இவங்கதான் ரொம்ப முக்கியம். நியூக்ளியோடைடு. அப்படியே நீட்டா போட்டுக்கோங்க. புரோட்டீனின் பில்டிங் பிளாக் என்ன? புரதத்தின் பில்டிங் பிளாக் என்ன? அமினோ ஆசிட்ஸ். சரிங்களா? அடுத்தது கார்போஹைட்ரேட்டோட பில்டிங் பிளாக் சுகர். அதாவது டெக்னிக்கலா பேசிடுங்க, சாக்கரைட்ஸ் சொல்லிடுங்க, சாக்கரைட்ஸ் சொல்லிடுங்க. சுகர்ங்கிறத விட தமிழ் கேட்டா என்ன சொல்லணும்? சர்க்கரைகள்னு சொல்லணும். சாக்கரைட்ஸ் வந்து தமிழ்ல சர்க்கரைகள் சொல்லணும். ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை, இதெல்லாம் நீங்க வராத டைம் எடுத்து. சரிங்களா? வேற என்ன பார்த்தோம்? ஃபேட்டோடைய ஃபேட், ஆமா, கொழுப்புடைய பில்டிங் பிளாக் என்னங்க? ஃபேட்டி ஆசிட். மனிதன், அதாவது ஒரு உயிரினங்களின் பில்டிங் பிளாக்னா, உயிரினங்களின் பில்டிங் பிளாக் அப்படின்னா செல்லு தான். சரிங்களா? அப்போ செல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிப்படை. செல்லுக்கு அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள ஒவ்வொன்னா நுணுக்கமா போகிறப்ப அது அதுக்குன்னு ஒரு பில்டிங் பிளாக் இருக்கு. நியூட்ரிஷன்ஸ்க்கும் ஒரு பில்டிங் பிளாக் இருக்கு. புரியுது இல்லைங்களா? விட்டமின்ஸ்னால எனர்ஜி கிடைக்குமா? வைட்டமின்னால எனர்ஜி கிடைக்குமா? இப்படியே படிச்சோம், கிடைக்காது. எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டலிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. கேட்டலிஸ்ட்னு என்ன அர்த்தம்? ரியாக்ஷனுக்குள்ள போக மாட்டாங்க, பட் ஆனா வெளியிருந்து என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ரியாக்ஷன் வந்துட்டு ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு, அது நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு? கேட்டலிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான் யார் இருப்பா? விட்டமின்ஸ் இருப்பாங்க. தேவை, அவங்க வந்து மெட்டபாலிசத்துக்கு வந்து தேவை. பட் ஆனா அவங்க எனர்ஜியா ப்ரொடக்ஷன் ஆக மாட்டாங்க. எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாங்க. புரியுதுங்களா? எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ கம்மிங் டு நம்மளுடைய டிஎன்ஏக்கு வந்துருவோம். ஸோ இதுல வந்துட்டு நைட்ரஜனஸ் பேஸ் பத்தி மட்டும் கொஞ்சம் நம்ம டெப்தா பார்ப்போம். ஸோ இது புரிஞ்சிச்சு இல்லையாமா? டிஎன்ஏவோட பேசிக் யூனிட் என்னன்னு சொல்றீங்க? டைடு இல்ல, டைடு. ஆமா, டைடுப்பா, டைடு. டைடு ஒரு என்னது, வாஷிங் மிஷின் சம்திங், அது ஒரு விளம்பரத்துக்கு வருது இல்ல? டைடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியோடைடு தான் பில்டிங் பிளாக், பிபி பில்டிங் பிளாக். ஓகேவா? அது யாரையும் சேர்த்துது? அப்ப அந்த டைடுக்குள்ளேயே இந்த 3 பேரும் வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க என்னன்னு சொல்றோம்? டைடுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க இல்லையா? நியூக்ளியோசைடும் இருக்கு, பாஸ்பேட் குரூப்பும் இருக்கு. ஓகேவா? ஸோ கம்மிங் டு நைட்ரஜனஸ் பேஸ்.
இந்த பிக்சர்ல காமிச்சிடுறேன். இங்க தெரியுதா? நியூக்ளியர் பேசஸ் நத்திங் பட் என்னப்பா, நைட்ரஜனஸ் பேசஸ் தான். சரிங்களா? நைட்ரஜனஸ் பேசஸ் வந்துட்டு ரெண்டு வகைப்படும். நைட்ரஜனஸ் பேஸ் வந்துட்டு NB வந்துட்டு ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வந்துட்டு பியூரின், இன்னொன்னு பிரமிடன்ஸ். பியூரன்ஸ் மற்றும் பிரமிடன்ஸ். பியூரின் யார் யாரு அப்படியே அடுக்கி எழுதிக்கோங்க. பியூரின் கீழே எழுதிக்கோங்க. அடினைன், அடினைன், குவானைன். பிரமிடன், பிரமிடன், தயமின், சைட்டோசின். பிரமிடன், தயமின் மற்றும் சைட்டோசின். பியூரின், பிரமிடன், பியூரின், பிரமிடன். பியூரின்ஸ் அப்படிங்கிறது யாரு? அடினை, குவானை. அடினை, அடினைன், குவானை. பிரமிடன்ஸ் யாரு? தயமின், சைட்டோசின். சரி, கவனிக்கலாமா? த பேஸ் என்னப்பா? பேஸ், நைட்ரஜனஸ் பேஸ். இப்போ நைட்ரஜனஸ் பேஸ் வந்துட்டு எல்லாமே ஜாயின் ஆகி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கப்பா? ஜாயின் ஆகி இருப்பாங்க. அடினின் யார் கூட தான் எப்பவுமே பாண்டட் ஆவாங்க? பாண்டட்னா ஜாயின் ஆயிருக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். அடினின் வந்து யார் கூட தான் ஜாயின்டட் ஆயிருப்பாங்க? தைமின் கூட. என்ன பாண்டிங்னு கேட்பாங்க? டபுள் பாண்ட். என்ன பாண்டுமா? டபுள் பாண்ட். இரட்டை இணைவா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நீங்க அந்த தம்பி சொன்னார் இல்லையா, டபுள் பாண்ட் வரும் மேம், இங்க ட்ரிபிள் பாண்ட் வரும் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா? பாண்டிங் என்ன சொல்லுவாங்க? இரட்டை இணைவா? இணைப்பா. கார்பன் கார்பனுக்கு நடுவில் இருக்கு சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு எல்லாம் வரும் இல்லமா? அதை கேட்கிறேன். இணைவு தானா? இரட்டை இணைவு. அப்ப ட்ரிபிள் பாண்டுக்கு என்ன சொல்லுவாங்க? முப்பிணைவா? இந்த வார்த்தையில கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எனக்கு அது கரெக்டா தெரியல, அதனாலதான். சரி, டபுள் பாண்டுமா இது? டபுள் பாண்டு. இங்க கமிங் டு குவானைன் சைட்டோசினுக்கு என்ன பாண்டிங் கேட்டீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட். 3 இருக்கும். இங்க 3, இங்க 2. ஓகேவா? சரி, கவனிக்குமா? பிக்சர் பாருங்க. பிக்சர் பார்த்துக்கோங்க. தயமின் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்காங்க. ஓகேவா? அடினைன் பாருங்க எல்லோ கலர்ல இருக்காங்க. அந்த எல்லோவும் தைமினும் தான் ஜாயின் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாம் இந்த டோட்டல் பிக்சர்லயுமே பாத்துக்கோங்க. எல்லோவும் ரெட்டும் தான் ஜாயின் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அடினைனும் தைமினும் தான் ஜாயின் ஆயிருக்காங்களா? அவங்க ஜாயின் ஆயிருக்கிறது என்ன 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 பர்டிகுலர் இதுமா? டபுள் பாண்ட். சரிங்களா? அவங்க ஜாயின் பண்ணிக்கிறது டபுள் பாண்ட். குவானைனும் சைட்டோசினும், குவானைனும் சைட்டோசினும் அவங்கதான் ஜாயின் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க. அப்போ டிஎன்ஏ உடைய நடு பகுதியில இருக்கிறவங்க பேர் என்னமா? பேஸ் பேர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஜாயின் ஆகி தானே இருக்காங்க, பேர் தானே. அப்ப பேஸ் பேர்ஸ் சொல்றாங்க. இவங்களோட இணைவு என்ன? குவானைன் வந்துட்டு நமக்கு சைட்டோசின் கூட ட்ரிபிள் பாண்ட். அதே மாதிரி அடினைன் வந்து தைமின் கூட டபுள் பாண்ட். அப்போ இன்னொன்னு கேட்கலாம், இப்ப நடுவுல இருக்கவங்க வந்து பேஸ் பேர், இவங்க யாருமா? இவங்கதான் அந்த என்ன சொல்லலாம், அந்த முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லலாம். முதுகெலும்புன்னு சொல்லலாம். டபுள் ஹெலிக்ஸ், இரட்டை சுருள். இரட்டை சுருள் மாதிரி கொடுத்தவரும் வாட்சன் அண்ட் கிரிக் தான். சரிங்களா? வாட்சன் அண்ட் கிரிக் தான் என்ன மாடல் கொடுத்தாங்க? இரட்டை சுருள் மாதிரி, டபுள் ஹெலிக்ஸ் மாடல். டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அவங்க கொடுத்த மாடல் வந்து டபுள் ஹெலிக்ஸ் மாடல். இரட்டை சுருள் மாதிரி, இரட்டை சுருள் மாதிரி. அங்கே எழுதிக்கோங்க, வாட்சன் அண்ட் கிரிக் கிட்டே எழுதிக்கோங்க. வாட்சன் மற்றும் கிரிக் எழுதிருக்கீங்க இல்லையா? கண்டுபிடித்துள்ளாருன்னு எழுதிருக்கீங்க இல்லையா? அங்கேயே அவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன மாதிரி மாடல் இதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டாங்க. டிஎன்ஏவானது இரட்டை சுருள் மாதிரி என்று கண்டுபிடித்தவர் யார்? வாட்சன் மற்றும் கிரிக். சரிங்களா?
ஏன்னா சுருண்டு இருக்கு இல்லையா, ஸ்பைரல் மாதிரி சுருண்டு இருக்கு இல்லையா, இரட்டை சுருள் மாதிரி என்று கண்டுபிடித்துள்ளார். இரட்டை சுருள் மாதிரி என்று கண்டுபிடித்துள்ளார். இப்ப கவனிக்கலாம், நடுவுல இருக்கிறது வந்துட்டு நைட்ரஜனஸ் பேஸால உருவாகி இருக்கு இந்த பேர்ஸ் எல்லாமே. அப்ப அந்த அந்த பாடிமா வெளியே சுருண்டு சுருண்டு இருக்கிறவங்க அவங்க வந்து சுகர் பிளஸ், இங்கே இருக்க பாருங்க, சுகர் பிளஸ் பாஸ்பேட்ஸ். பென்டா சுகர்னாலையும் பாஸ்பேட் குரூப்னாலையும் அந்த சுருள் இருக்கு இல்லையா அவங்க உருவாகி இருக்காங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இந்த 3 பேர் தான் இருக்காங்க டிஎன்ஏக்குள்ளேயே. சுத்தி சுத்தி இவங்களுக்குள்ளதான் வந்துட்டு பேர்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த சுருள் என்ன அப்படிங்கறது போட்டுக்கோங்க. அந்த சுருள் வந்து என்ன, அந்த சுருள் வந்துட்டு என்னப்பா, ஆமா சுகரும் பாஸ்பேட் குரூப். ஓகேவா, சுகரும் பாஸ்பேட் குரூப். தள்ளி நிக்கிறதுப்பா. கண்டிப்பா போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. ஐ கிவ் டைம். நம்மளுக்கு எனஃப் ஆஃப் டைம் இருக்கு. பட்டாசு வெடிச்சதுக்கு புறாக்கள் எல்லாம் பறக்குது. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் தான் ஆர்என்ஏ. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் தான் ஆர்என்ஏ. இந்த பக்கம் பிக்சர் வந்து ஆர்என்ஏ. செக் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டிஎன்ஏ உடைய விட்டம். விட்டம்னா என்ன? விட்டம்ங்கிறது ஒரு வகையான அளவு. எது விட்டம்? வாட் இஸ் விட்டம்? சொல்லுடா, விட்டம்னா என்ன? இங்கிலீஷ்ல டயாமீட்டர். ஆரம்னா பாதி, அதுல பாதி ரேடியஸ் சொல்லுவாங்க. இப்ப ஒரு சர்க்கிள் இருக்கு, டோட்டலா இருக்கிறது என்ன? விட்டம்மா இதுவா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுது, ஸ்ட்ரெயிட் லைனா ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறது என்னது? விட்டம் இல்லையா? என்னதுமா விட்டம்? டயாமீட்டர்னு சொல்லுவோம். டயாமீட்டர் என்னன்னு கேட்பாங்க. 20 ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த கணக்கீட்டுல தான் சொல்லணும். 20 ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிற கணக்கீட்டுல தான் சொல்லணும். ஆங்ஸ்ட்ராங் யூனிட். ஆம்ஸ்ட்ராங், AMSTRONG. அழகு. ஆங்ஸ்ட்ராங் அழகு. டன். நம்ம பிரேக் முடிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? பிரேக் முடிச்சுட்டு வந்துடும். அடுத்தது ஆர்என்ஏ. மொத்தத்துல இதுக்குள்ளதான் யார் இருக்காங்க? நம்ம கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. சரிங்களா? நம்ம கேரக்டர்ஸ் எல்லாமே இதுலதான் இருக்காங்க. ஆர்என்ஏல ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னா இட் வில் ஃபார்ம் ஆர்என்ஏ. சரியா? நீங்களே கண்டுபிடிக்கலாம். எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன சின்ன டிஃபரன்ஸ்? முதல் வந்துட்டு இந்த நைட்ரஜன் ஸ்பேஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இருக்கா? எது மட்டும் மாறி இருக்கு? எது மாறி இருக்கு? யாருப்பா? ஃபர்ஸ்ட் ஒன்னே மாறிடுச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்னே மாறிட்டாங்க. அவங்களை என்ன சொல்லுவோம்? இப்ப தைமினுக்கு பதிலா யார் வந்துட்டா? யுராசில் வந்துட்டாங்க. சரிங்களா? தைமினுக்கு பதிலா யார் வந்துட்டாங்க? யுராசில் வந்துட்டாங்க. சோ இப்போ ஆர்என்ஏக்கும் யாருமா? ஆர்என்ஏக்கும் 3 பார்ட் இருக்கு. கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கோங்க. ஆர்என்ஏக்கும் நைட்ரஜன் ஸ்பேஸ் இருக்கு, ஆர்என்ஏக்கும் பென்டா சுகர் இருக்கு, ஆர்என்ஏக்கும் பாஸ்பேட் குரூப் இருக்கு. சோ இது அனைத்தும், இந்த 3ம் யாருக்கும் இருக்காங்கப்பா? நம்ம ஆர்என்ஏக்கும் இருக்காங்க. சோ கமிங் டு ஆர்என்ஏ, அதுலயும் அந்த நைட்ரஜன் ஸ்பேஸ்ங்கிறது எப்படிதான் டிவைட் ஆயிருக்கு? பியூர் பிரமிடு.
சேம் தான், பியூரின் சேம் தான். யார் யாரு? அடினின், குவானைன். இந்த இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு அந்த எனர்ஜி ஃபார்மேஷன் வருதா? அடினோசின் வருதா? ட்ரைபாஸ்பேட் வருதா? குவானோசின் ஒரு வார்த்தை வந்திருக்கும், கவனிச்சு பாருங்க. இதை விடவே ஹையரான ஒரு பாடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற எனர்ஜி பாடிஸ் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. மைட்டோகாண்ட்ரியா கிட்ட எழுதியிருப்பீங்க. இல்ல அப்படின்னா எங்க எழுதியிருப்பீங்கன்னா செல் ரெஸ்பிரேஷன் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜிடிபி, யூடிபி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பீங்க. ஏடிபியை விட ஸ்ட்ராங்கரான எனர்ஜி பாடி ஜிடிபி. ஜிடிபி என்னடா ஃபுல் ஃபார்ம் என்ன எழுதிருக்கீங்க? செல் ரெஸ்பிரேஷன்ல தான் எழுதிருக்கீங்க. குவானோசின் ட்ரைபாஸ்பேட். யூடிபி யூரினா யூரிடின் ட்ரைபாஸ்பேட். சோ அப்ப அதெல்லாம் இங்கிருந்து வந்தவங்க தான், சரிங்களா? இங்கிருந்து வந்தவங்க தான். 1 minute. என்ன பார்த்துட்டு இருந்தோம்மா? என்ன பார்த்துட்டு இருந்தோம்? அடினைன் குவானைன் தான், சரிங்களா? பியூரின் வந்து அடினைன் குவானைன் தான். யார் மட்டும் மாறுபடுவா? பிரிமிடின் மட்டும் மாறுபடுவா. யாருக்கு பதிலா யார் வருவா? தைமினுக்கு பதிலா யுராசில் வருவாங்க. நான் அது மட்டும் கலர் மாத்தி கொடுக்குறேன், யுராசில். ஓகே. குவானின் யார் கூட? சைட்டோசின் கூட தான். சைட்டோசின் கூட. நம்ம கவனிங்க, அடினைன் யுராசில் கூட எங்க பாண்டிங்கிறாங்க? ஆர்என்ஏல என்ன பாண்டு? டபுள் பாண்டு தான். அதே மாதிரிதான் குவானின் சைட்டோசின் கூட ட்ரிபிள் பாண்டு தான். மற்றபடி நம்ம பார்த்த அந்த 3 பொருளும் இருக்கிறாங்க. யார் இருக்காங்க? நைட்ரஜனஸ் பேஸ் இருக்காங்க, பென்டா சுகர் இருக்காங்க, பாஸ்பேட் குரூப் இருக்காங்க. ஆர்என்ஏல ஒருத்தர் மட்டும் பிரமிடின்ல மாறுபடுறதுனால மட்டும் ஆர்என்ஏவா மாறிடுச்சு, சரிங்களா? ஸோ இதனால இதுல என்ன இருக்க மாட்டாங்கப்பா? ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்க மாட்டாங்க. அது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஜெனட்டிக் மெட்டீரியல் ரெப்ரசென்ட் பண்றது இல்லை. மரபு பொருளை வந்துட்டு அவங்க என்ன பண்றது இல்ல, அதுக்காக வர்றது கிடையாது. டிஎன்ஏ தான் மரபு பொருள். இவங்க யாரு? இவங்க முழுக்க புரோட்டீன் கோடி, முழுக்க புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக. புரியுதோ? கமிங் டு ஆர்என்ஏ. இப்ப ஆர்என்ஏ தான் பார்த்துட்டு இருக்கோம். எடுத்துட்டுனா எழுதிட்டீங்களா? எழுதவில்லை. காமிச்சிருங்க. ஆர்என்ஏவின் வகைகள் 3 வகைப்படும். ஆர்என்ஏவின் வகைகள் 3 வகைப்படும். ஒன்னு எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேணாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை கொண்டு வச்சேன். சரி,
mRNA ஹெட்டிங் போட்டுக்கோங்க. mRNA mRNA அப்படின்னு என்ன அர்த்தம்னா மெசஞ்சர். மெசஞ்சர்னு என்ன அர்த்தம்ப்பா? மெசஞ்சர் இருக்கா உங்ககிட்ட? செய்தி அனுப்புதா? ஸோ செய்திகளை கொண்டு செல்வது, செய்திகளை கடத்துவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தமிழ்ல இருக்காங்க அப்படி ஒரு அர்த்தத்தை போட்டுக்கோங்க. இது அந்த தம்பி இருந்தார் இல்லையா, கிருபாகரன் இருந்தார் இல்லையா, அவர் இதை பத்தி சொன்னாரு. எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்ஏ கிட்ட இருந்து போய் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வருவாங்க. டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. mRNA RNAஸ்ல மோஸ்ட்லி இவங்களும் எங்கதான் இருப்பாங்க? ரைபோசோம்ஸ்ல தான் இருப்பாங்க. சரியா? ரைபோசோம்ஸே ஆனது RNA-வால தான். ரைபோசோம்ஸ்ல எத்தனை % RNA இருக்கு? 60%. கிட்டத்தட்ட நம்மளுடைய பாதிக்கு மேல இருக்கக்கூடிய சதவீதம் யாருதான்? RNA தான். சரிங்களா? அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து இவங்க எல்லாருமே நியூக்ளியஸ்குள்ளதான் இருப்பாங்க. எங்கதான் இருப்பாங்க? நியூக்ளியஸ்குள்ளதான் இருப்பாங்க. ஸோ அப்ப வந்துட்டு டிஎன்ஏ கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு வராங்கன்னா இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் யாரு, எனக்கு என்ன மாதிரி புரோட்டீன் கோடிங் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பவே சொல்லிட்டேன், ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் புரோட்டீன் கோடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரோட்டீன் கோடிங் இருக்கும். சரிங்களா? யாருமே வந்துட்டு சிமிலர் கிடையாது. அப்ப என்னுடைய ஜீன் கிட்ட இருந்து, என்னுடைய டிஎன்ஏ கிட்ட இருந்து இதை எடுத்துட்டு வருவாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. சரிங்களா? இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வர்றது யாரு? mRNA. அதனாலதான் மெசஞ்சர் இவங்களுக்கு பேரு. செய்திகளை எடுத்துட்டு வர்றாங்க. புரிஞ்சுங்களா? செய்திகளை எடுத்துட்டு வராங்க. யார்கிட்ட கொண்டு போறாங்க? ரைபோசோம்ஸ் கிட்ட. டிஎன்ஏ கிட்ட இருந்து வாங்கி யார் கொடுப்பாங்க? ரைபோசோம்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. எதுக்கு? எதுக்கு? ரைபோசோமோட வேலை என்ன? புரத உற்பத்தி. புரத உற்பத்திக்காக. புரிஞ்சுங்களா? புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வராங்க. அடுத்தபடியா டிஆர்என்ஏ. இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, எஸ்ஆர்என்ஏ அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. டிஆர்என்ஏக்கு இன்னொரு பேரும் இருக்குப்பா. என்னமா? ஆர் எஸ்ஆர்என்ஏ. டீக்கு ஃபுல் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. எஸ்ஆர்என்ஏ என்னப்பா? சொல்யூபிள் ஆர்என்ஏ. சோ SOLUBLE சொல்யூபிள் ஆர்என்ஏ. ஓகே, இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? கொடுத்திருக்காங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா அமினோ ஆசிட்ஸ புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போறாங்க. எதுக்கு? என்னவா மாத்தணும்? புரோட்டீன்ஸா மாத்தணும், புரோட்டீன் உற்பத்திக்கா. சரிங்களா? அமினோ அமிலங்களை எங்க கொண்டு போறாங்கப்பா? புரத உற்பத்திக்கு கொண்டு போறாங்க. அதனால இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கப்பா, கடத்தி செல்கிறார்கள். அடுத்தது ஆர்ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ. பேர் என்னப்பா? ரைபோசோமல் ஆர்என்ஏ. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஜெனடிக்ஸ் கிளாஸுக்கும் ஆர்என்ஏக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னன்னா டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் டிஃபரன்ஸ் படிச்சுக்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்ஏக்கு தான் சம்பந்தம். யாருக்கு தான் சம்பந்தம்? டிஎன்ஏக்கு தான் ஜெனடிக்ஸுக்கு சம்பந்தம். ஆர்என்ஏக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, மேக்சிமம் இல்லை. டிஎன்ஏக்கு தான் இருக்கு. பட் நான் எதுக்காக இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா டிஃபரன்சியேஷன்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் டிஃபரன்சியேஷன் சொல்லுங்க அப்படிங்கிறப்போ ஈஸியா இருக்குங்கிறதுனால இதுல போட்டுட்டேன்.
சரி, ஆர்என்ஏ என்ன பண்றாங்க? ஆர்ஆர்என்ஏ என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க எங்கதான் இருக்காங்க? ரைபோசோம்ல தான் இருக்காங்க. இவங்க எங்கதான் இருக்காங்கப்பா? ரைபோசோம்ல தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா? இவங்க அமினோ ஆசிட்ஸ் கொண்டு வருவாங்க. இவங்க என்ன கொண்டு வராங்க? மெசேஜ் வாங்கிட்டு வருவாங்க. மெசேஜ் இல்லையா? டிஎன்ஏ கிட்ட இருந்து மெசேஜ் வாங்கிட்டு வருவாங்க. ஓ, இவங்களுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு இவங்க என்ன பண்றாங்க? புரோட்டீன் உற்பத்தி பண்றாங்க. ரைபோசோம்ல ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஆர்என்ஏவே இவங்க தான். அந்த 50% சொன்னேன் இல்லையா? அவங்களே இவங்க தான். அவங்க வந்து புரதத்தை உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல ரைபோசோமுடைய வேலை என்னங்க? புரத உற்பத்தி தான். அதனாலதான் புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல். சரி, நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம்? டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் டிஃபரன்சஸ் பார்ப்போம். பார்த்துட்டு பார்த்தோம். சரிங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் பிரேக்குக்கு அப்புறமா கேளுங்க. என்ன பார்க்க சொல்லியிருந்தோமா பிரேக்ல? ஏதோ பார்க்க சொல்லியிருந்தேனா? சொல்லல, எதுவும் சொல்லல. டிஃபரன்ஸ் பார்க்க சொல்லியிருந்தேன். சொல்லனா இது பார்த்துட்டு நம்ம இந்த என்னது என்ன சார் சொல்லியிருந்தீங்க? அந்த கடல்ல வந்து அயோடின்ல அக்வாட்டிக் அனிமல்ஸ் உடைய எச்சங்கள் இருக்கா? டிஃபரன்ஸ் சொல்லுங்கம்மா. ஆர்என்ஏ, டிஎன்ஏ, ஆர்என்ஏ வித்தியாசங்கள். ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்சஸ். டபுள் ஹெலிக்ஸ், இரட்டை சுருள். இது வந்து ஒற்றை சுருள் மாதிரி. இது டபுள் ஹெலிக்ஸ், இரட்டை சுருள் மாதிரி. ஓகேவா? இது சிங்கிள் ஹெலிக்ஸ், ஒற்றை சுருள் மாதிரி. மாடல் தான் மாதிரி. மாதிரி அது வந்து அதனோட வேலை. இது வந்துட்டு மரபு பொருளாக இருக்கின்றது, ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு. மரபு பொருளாக செயல்படுகின்றது, செய்திகளை கடத்துகின்றது. ஒரு தலைமுறைக்கும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு கடத்துது. அது இங்கிலீஷ்ல இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இவங்களுடைய வேலை என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ் தான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலையை. ஹெல்ப் பண்ணுவாங்க. புரத உற்பத்திக்காக இருப்பதுதான் ஆர்என்ஏ. புரத உற்பத்திக்காக இருப்பவர்கள் தான் யாருப்பா? பேஸ் பேர் சேஞ்ச் ஆகுறாங்களா? நைட்ரோஜனஸ் பேஸ் வந்துட்டு ஒரு பொருள் வந்து மாறுபடுது. எதுல? பிரமிடன்ல. பிரமிடன் இங்க என்னவா இருக்காங்க? டைமிங். இங்க என்னவா இருக்காங்க? அந்த பேஸ் பேர்னு சொல்லக்கூடிய அதுல பிரமிடன்ல என்ன மாறி இருப்பாங்கப்பா? என்னம்மா? யுராசில். வேற வேற pH லெவல் சேஞ்ச் ஆகுதா? வாட் pH லெவல்?
டிஎன்ஏ எவ்வளவு இருக்குடா? 8 கொடுத்துருக்காங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ உடைய pH லெவல், pH மதிப்பு 8 இருக்கின்றது. இங்க 4, RNA-க்கு 4.7. அடுத்தது இவங்களோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசு. யாரோடது? டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் வந்து பெருசு. இவங்களுடைய வடிவம் பெரிது, லாங். இவங்களது ஷார்ட் தான். இதனாலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோர் ஸ்டேபிள். என்னது? அதிக நிலைத்த தன்மை இருப்பவர் யாரு? டிஎன்ஏ தான். குறைந்த நிலைத்த தன்மை இருக்கிறவங்க லெஸ் ஸ்டேபிள்மா. இவங்க ஸ்டெபிலிட்டி யாருக்கு ஜாஸ்தின்னா டிஎன்ஏக்கு ஜாஸ்தி, ஆர்என்ஏக்கு கம்மி. சரிங்களா? டிஎன்ஏக்கு ஜாஸ்தி, ஆர்என்ஏக்கு கம்மி இருக்குன்னு போட்டிருக்குப்பா. முக்கியமா சீவீட்ல இருக்கான். சீவீடுன்னு தெரியும் இல்லையா? சீவீட். சுஷி தெரியுமா? சுஷிங்கிறது ஃபிஷ்ஷா? ஃபிஷ் ஸ்டஃபிங் சாப்பாடு தான்டா இருக்கும். சுஷி தெரியுமா? சுஷி தெரியும் இல்லையா? இதுல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுஷி என்ன ஃபேமஸ்? ஜாப்பனீஸ் ஃபுட்டு. சரிங்களா? ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஃபுட்டு. இந்த வெளியே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, கருப்பு, அதுதான் சீவீடு. சீவீடுன்னு என்ன? கூட சீவீட் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் பார்த்துக்கோங்க. இது சாஸ்மா. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், சைனீஸ், கொரியன்ஸ், தைவான்ஸ், வியட்நாமீஸ், கம்போடியன்ஸ் இந்த சைடெல்லாம் என்ன மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க? இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸ், ரைட்? அதை வச்சுதான் சாப்பிடுவாங்க. நம்ம கை வச்சுக்குவோம், அவங்க சாப்ஸ்டிக் வச்சுதான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் சுஷி. ஸோ இப்போ இந்த வெளியே தெரியுது இல்லையா? இது வந்து என்னதுமா? அந்த சீவீடு. நடுவுல வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸும் வச்சுக்குவாங்க, ஃபிஷ்ஷும் வச்சுக்குவாங்க. ஆனா அதுல வந்து இன்னொன்னு இருக்கும், அரிசி. சாப்பாடு தான் நம்ம நார்மலா சாப்பிடுறோம் இல்லையா? நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உதிரியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நல்ல பொங்கல் மாதிரி இருக்கும். நம்ம பொங்கல் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ஒரு வேளை பச்சரிசியில செய்யறாங்க, கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்குவாங்கன்னா ரொட்டேட் பண்ணி அதை கட் பண்ணா சுஷி கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, ஸ்டேபிளா சாப்பிடக்கூடிய, நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிடுறோம் அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்டேபிளா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சீவீட் காமிக்கிறேன். சீவீட் அந்த சொன்னேன் இல்லையா, சீவீட். ஆல்கேவை அப்படி ப்ராசஸ் பண்ணி வச்சோம்னா அதான் சீவீட். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்மளுக்கு அயோடின் ஜாஸ்தியா கிடைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆல்கே என்னது? லெமினேரியா அப்படிங்கக்கூடிய ஆல்கே. என்னது? பிரவுன் ஆல்கே அப்படின்றத நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு சீவீட் எதுல இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க? ஆல்கேஸ்ல இருந்துதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அயோடின் வந்து ஜாஸ்தி எதுலாம் இருக்கு? சீவீடு. அதுலயும் என்னென்ன மாதிரி சீவீட்ஸ்னா நிறைய சீவீட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி சீவீட்ஸ்? ஃபிஷ்ல இருந்து கிடைக்குது. ஷெல் ஃபிஷ்னா தெரியும் இல்லையா? ஓடோட இருக்கக்கூடிய ஃபிஷ். என்னென்னலாம்? ஆயிஸ்டர் சொல்லலாம், கிராப் சொல்லலாம், நண்டு சொல்லலாம். செல் இருக்குல்லம்மா, ஓடு இருக்குல்ல. லாப்ஸ்டர் சொல்லலாம். லாப்ஸ்டர் தெரியும் இல்லையா? பெருசா இருக்கும், இவ்வளவு ஷோட் இருக்கும். சின்ன லாப்ஸ்டர்ஸும் இருக்கு. பிராணி பெருசா இருந்தா எப்படி இருக்கும் தெரியும்ல? அது எல்லாமே சைனா, ஜப்பானுடைய ஸ்டேபிள் ஃபுட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஷெல் ஃபிஷ், டூனா, கேண்ட் டூனா, கார்டு, ஆயிஸ்டர், ஷ்ரிம்ப், லாப்ஸ்டர் இது எல்லாமே ஒரே ரகமா தான் இருப்பாங்க. பிரான், ஷ்ரிம்ப், லாப்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரே ரகமா தான் இருப்பாங்க.
சோ அதுல இருக்குங்கிறாங்க, மில்க்ல இருக்குங்கிறாங்க, சீஸ் யோகர்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க, அதாவது டைரி ப்ராடக்ட்ஸ்ல இருக்குன்றாங்க, எக்கு, பீஃப் லிவரு, சிக்கனு, இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னு சொல்றாங்கம்மா, வெரைட்டிஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அயோடின் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ சீல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. எச்சங்கள் இருந்து வருமா அப்படின்னா நத்திங் பட் ஃபிஷ் தான். இருக்கலாம் இருக்கலாம், நம்ம அதுல இருந்து இப்படி எடுத்துக்கிறோம்மா. ஃபிஷ்ல இருந்து இருக்கு இல்லையா, அப்ப ஃபிஷ்ல இருந்து இருக்குன்னா ஃபிஷ் செத்து போச்சுன்னா எங்கதான் போகும், கீழே தான் போகும், தண்ணி கூட தான் கலக்கும். அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம எவாபரேட் பண்ண வச்சு அதை நீராவியா பண்ண வச்சுதானே நம்மளுக்கு அதுல இருந்து தானே சால்ட் எடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சால்ட்ல அயோடின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளா அசம்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அது நம்மளுக்கு எங்கேயுமே தெளிவா வந்து கொடுக்க மாட்டாங்க. we have to get the knowledge like that அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும். புரிஞ்சு இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும், அயோடின் சரியா கிடைக்கலன்னா தைராய்டு சரியா ஒர்க் ஆகாது, தைராக்சின் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இதெல்லாம் போன கிளாஸ்ல நாங்க எடுத்தது, நோட்ஸ் வாங்கிக்கோங்கம்மா. சரிங்களா, என்ன போச்சு அப்படிங்கிறது வாங்கிக்கோங்க. ஸோ தைராக்சின் சரியா ப்ரொடக்ஷன் ஆகலைன்னா என்ன ஆகும், ஹைப்போதைராய்டிசம் வரும். ஹைப்போதைராய்டிசத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன, ஹைப்போதைராய்டிசத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன, குழந்தைங்கள்ல கிரெட்டினிசம் வரும். அடுத்தது சிம்பிள் காய்ச்சர் வரும், காய்ச்சர் இங்க வீங்கிக்கும், காய்ச்சர் வரும். அடுத்தது மைக்சோடிமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும், இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா, படிக்கதான் திருப்பி உங்களுக்கு படிக்கதான் ஞாபகங்கள் இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது தைராக்சின் ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த தைராக்சின் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா என்னது, ஹை மெட்டபாலிக் ரேட்டா இருக்கும், கிரேவ் டிசீஸ் வரும், கண்ணாமூலியெல்லாம் பிதுங்கி இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் எது இருக்கு. இதெல்லாமே அயோடினுடைய காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் பிட்யூட்டரில இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரியும் தான் இது வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகேவா, ஓகே தான், புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபிஷ்ல இருக்கு, அந்த ஃபிஷ்ல வந்துட்டு அதனுடைய எச்சங்கள் அப்படிங்கிறது அது இறந்து போனாலும் சரி, அதனுடைய கழிவுகளா இருந்தாலும் சரி, எல்லாமே இங்கதான் கலக்கும், கடல்ல தான் கலக்குங்கிறதுனால கடல் தண்ணிய நம்ம வற்றி வச்சுதான் நம்ம வந்து சால்ட் அதுல இருந்து எடுக்கிறோம். அந்த சால்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அயோடின் இருக்கும். அயோடின் இல்லாத சால்ட்ல அயோடினை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி. ஐ திங்க் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஃபிஷ்ல இருக்கு. ஓகே, ஸோ கோயிங் டு ஜெனடிக்ஸ் போறோம். இப்ப கடந்து வந்த பாதை நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றப்போ, ஜெனடிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், யாரு என்ன எது அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் குரோமோசோம் பத்தி பார்த்தோம், டிஎன்ஏ பத்தி பார்த்தோம், ஆர்என்ஏ பத்தி பார்த்தோம். நவ் கம்மிங் டு டெஃபினிஷன் ஆஃப் ஜெனடிக்ஸ். தமிழ்ல சொல்லணுமா? ஜெனடிக்ஸ் என்பது இல்லைன்னா மரபியல் என்பது உயிரியலின் ஒரு கிளையாகும். இவை தலைமுறைகளின் பண்பு மற்றும் அதனின் வேறுபாடுகளை பற்றிய தலைமுறையின் பண்பு மற்றும் அதனின் வேறுபாடுகளை பற்றிய படிப்பு ஆகும். மரபியல் படிப்பு என்பது ஜீன்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதை மையமாக கொண்டு படிக்கக்கூடிய உயிரியலாகும். ஒரு குழந்தையில் அது எதுவா வேணா இருக்கட்டும், பாக்டீரியாவுடைய குழந்தையா இருந்தாலும் சரி, மனிதருடைய குழந்தையா இருந்தாலும் சரி, மற்ற அனிமல்ஸ் உடைய குழந்தையா இருந்தாலும் சரி, பிளான்ஸ் உடைய குழந்தையா இருந்தாலும் சரி, பொதுவா சொல்றாங்க சரிங்களா. ஒரு குழந்தையின் பண்புகள் அதன் தாய் மற்றும் தந்தை அவ்விரண்டின்
அவ்விரண்டின் பண்புகளிலிருந்து பெற்றவையாகும். நாலாவது பாயிண்ட், ஜீனோடைப் என்பது ஜீனாக்கமாகும். பீனோடைப் என்பது நான் கடைசி பாயிண்ட் சொல்லிருக்கேன்ப்பா. பீனோடைப் என்பது புற அமைப்பாகும். புறன்னா என்னமா? பிசிக்கல், வெளித்தோற்றம் எப்படி இருக்காங்க, சரியா? இப்போ நம்மளை பார்த்தா வெளியில நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத வச்சு நம்மள கெஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாவை பார்த்தா ரிசம்பிளன்ஸ் இருக்கும். அப்பா போல இந்த பொண்ணு இருக்கு, அம்மா போல சில இடத்துல இந்த பொண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா நம்மளுடைய ஜீனை கணக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? இப்போ பீனோடைப் அப்படிங்கிறது வந்துட்டு வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, அதுதான் புற அமைப்பு. வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா ஜீனோடைப் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள போய் ஸ்டடி பண்ணாதான் தெரியும். புரிஞ்சுச்சுங்களா? அது இன்னும் நான் டீடைல்டா சொல்றேன். இங்கிலீஷ்க்கு சொல்லணுமாடா? புரிய வைக்கணுமா? புரிஞ்சுச்சா? கமிங் டு ஜீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கோர்த்தவர் வந்துட்டு W. ஜொனான்சன் 1909 கோர்த்திருக்காரு. W. ஜொனான்சன் 1909 கோர்த்திருக்காரு. புக்ல இருக்கும், தமிழ் புக்ல இருக்கும். என்ன ஸ்டாண்டர்ட்ரா பாத்துட்டு இருக்கீங்க? மெட்டீரியல்ல பாத்துட்டு இருக்கீங்களா? இது I think it will be present in 10th இருக்கும். Gene is a physical and functional unit of heredity. It carries information from one generation to the next. Gene என்பது புறம் மற்றும் செயல் அழகாக இருக்கின்றது. எதற்கு? தலைமுறைக்கு, இல்ல பாரம்பரியத்தில். ஒரு பாரம்பரியத்தில் புற மற்றும் செயல் அழகாக இருப்பது என்னதுமா? ஜீன். இது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு செய்திகளை கடத்துகின்றது. Gene is also defined as the nucleotide sequence that is responsible for the production of a specific protein. So, gene என்பது நியூக்ளியோடைடின் தொடர்ச்சிகள் ஆகும். அப்படின்னு அர்த்தம். நீ கவனிங்க, டிஎன்ஏ உடைய பேஸ் பேர் என்ன? டிஎன்ஏ உடைய பேஸ் யூனிட் என்ன? நியூக்ளியோடைடு தான். அப்ப அந்த நியூக்ளியோடைடுடைய சீக்வன்ஸ் தான் என்ன உருவாக்குது? ஜீனை உருவாக்குது. அப்ப ஜீன் அப்படிங்கிறது என்னப்பா? நியூக்ளியோடைடு தொடர்ச்சிகள். எதனை உருவாக்கும்? குரோமோசோம்களை உருவாக்கும். நியூக்ளியோடைடுனாலே யாருன்னு எடுத்துக்கணும் நம்ம? டிஎன்ஏ தான். சரிங்களா? அது எதற்காக இருக்கின்றதுமா? அவை குறிப்பிட்ட புரதங்களை உற்பத்தி செய்வதற்காக இருக்கின்றது. இவங்கதான் அந்த mRNA இவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க? ரைபோசோம்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்து புரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன புரோட்டீன் தேவைங்கிறது வந்து உங்க ஜீன்ல இருக்கும், உங்களோட டிஎன்ஏல இருக்கும். அந்த டிஎன்ஏ கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு போறது mRNA. 3 RNA இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்பெசிபிக் புரோட்டீனை ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக வாங்கிட்டு போறாங்க, இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு போறாங்க. புரிஞ்சுச்சுங்களா? அழிச்சிடலாமா? அடுத்தது போயிடலாமா? மோஸ்ட்லி 12:45 நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் நேரத்துலயே ஆரம்பிச்சிட்டோம். 10:30 நினைக்கிறேன். ஓகே, இப்ப கவனிங்க, இப்ப பாக்கலாம். அந்த பிக்சர் பின்னாடி வருதான்னு பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல வராது. இப்ப கவனிங்கம்மா,
சோ குரோமோசோம்குள்ள இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஜீன் உருவாக்குது. ஜீன்கள் வந்துட்டு எதால் ஆனது? டிஎன்ஏவால் ஆகுது. இது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். டீலோமீட்டர்னா என்ன? எண்ட் பாயிண்ட். இது ஆம் கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரோமியர், கைனடோகோர், ஒவ்வொன்றும் தனித்தனி. ஆம்க்கு பேர் என்னன்னா குரோமட்டிட்னு சொல்லுவாங்கப்பா. அது ஒரு வார்த்தை இருக்கு. தனித்தனி கைகள் என்னன்னு சொல்லுவாங்க? குரோமட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் குரோமட்டிட்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பகுதி தான் ஜீனு. டோட்டலா இருக்குது எல்லாமே டிஎன்ஏ தான். எல்லாத்தையுமே நம்ம டிஎன்ஏ சொல்லலாம், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இப்ப இந்த இடம் வந்து அடுத்த ஜீனு, இந்த இடம் வந்து அடுத்த ஜீனு, இந்த இடம் வந்து அடுத்த ஜீனு, அப்படி அந்த மாதிரி அது வந்து ஜீன்கள் என்று அறியப்படுகின்றது. இப்ப ஜீனோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரிங்களா? ஜீனோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நத்திங் பட் இப்ப நம்மளுடைய டோட்டல் டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ் தான் ஜீனோம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப என்கிட்ட வந்துட்டு 23 பேர் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அது டோட்டலா அது எல்லாமே அடுக்குனா என்ன வருது? அதுதான் ஜீனோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய அந்த அந்த தொடர்ச்சிகள் தான் வந்து என்னன்னு சொல்லப்படுது ஜீனோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இதுல நிறைய இருக்கும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்ஏ பிரசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். டிஎன்ஏ வந்துட்டு நியூக்ளியஸ்ல மட்டும் கிடையாது, அவங்க எங்கேயும் இருக்காங்க. செல்லுக்குள்ள குளோரோபிளாஸ்ட்லயும் இருக்காங்க, பசுங்கணிகளிலும் இருக்காங்க, மைட்டோகாண்ட்ரியாவிலும் இருக்காங்க. எழுதிக்கோங்க. ஸோ குரோமோசோம்கள் வந்துட்டு சொமாட்டிக் செல்ஸ்லயும் இருப்பாங்க, அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்லயும் இருப்பாங்க. ஆமாந்தானப்பா? ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல பாதியா இருப்பாங்க, 23 தான் இருக்கும். அதாவது இனச்செல்களில் பாதியாக காணப்படுவர், உடல் செல்களில் முழுமையாக இருப்பாங்க. 46 குரோமோசோம் இருப்பாங்க. அடுத்து கடைசி பாயிண்ட் பாருங்க. In all organism it is made up of DNA, but in virus it is made up of either DNA or RNA. புரியுது இல்லையா? தமிழ்ல இருக்கவங்க புரியுது இல்லையா? புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியலீங்களா? புரியவில்லை. ஜெய் சக்தி புரியலையா? மா எல்லா ஆர்கானிசத்துலயுமே இப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஆர்கானிசமா? என்ன ஆர்கானிசம்? நம்ம என்ன ஆர்கானிசம்? ஹியூமன், ஹோமோசாப்பியன்ஸ் சொல்லக்கூடிய ஆர்கானிசம். சரிங்களா? பூனை ஒரு ஆர்கானிசமா? நாய் ஒரு ஆர்கானிசமா? எல்லாமே ஒரு ஆர்கானிசமா? இந்த செடி ஒரு ஆர்கானிசமா? ஆர்கானிசம்னா தனமா இருக்கும். இது என்ன ஆர்கானிசம்? முருங்கை மரம், முருங்கை செடின்னு கூட சொல்லலாம், உடச்சிடலாம் இல்லையா? இப்போ இது வந்து ஒரு ஆர்கானிசம். அவங்களுக்கும் ஜீன் இருக்காப்பா? அழகேஸ்வரி, அவங்களுக்கு இருக்கா? ஒத்துக்கிறீங்க? மல்லிப்பூக்கு இருக்காப்பா? இருக்கா? இருக்கு. ஓகே. இப்போ எல்லா ஆர்கானிசமும் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருப்பாங்க. ஆனா நம்ம வைரஸ் அவங்களுக்கு மட்டும் டிஎன்ஏவும் இருப்பாங்களா, ஆர்என்ஏவும் இருப்பாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ தான் இருக்கணும். மெஜாரிட்டி யாருதான் ரோல் பிளே பண்றா? டிஎன்ஏ தான். ஆனா வைரஸ்குள்ள வேற யாரும் இருப்பா? டிஎன்ஏ இல்லாம ஆர்என்ஏ இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ஒரு பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்கம்மா. சரிங்களா? இப்ப பாக்டீரியா, வைரஸ், மற்ற புரோட்டோசோன்லாம் இப்ப இங்க வந்துட்டு இந்த திறந்த வழியில இப்ப யாராவதுக்கு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப எனக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப எனக்கு கொரோனா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய கொரோனா வைரஸ் வந்து இங்க வந்துட்டு இப்ப இந்த இடத்துல நான் தும்மிட்டேன், அப்ப இங்க என்ன இருக்கும்? வைரஸ் இருக்கும். ரொம்ப நாளைக்கு கூட அதனால இருக்க முடியும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில இருக்கிறப்போ, பாடி போஸ்டுக்குள்ள இல்லாம வெளியில இருக்கிறப்போ அவங்களால உயிரற்ற பொருளா வந்து மாறிக்கவும் முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும், இருந்துக்க முடியும். ஆனா பாக்டீரியா அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு யாராவது ஒண்ணு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இவங்க அப்படியே இருப்பாங்க. ஆள் கிடைச்சிட்டு என்ன ஆயிடுவாங்க? உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள அவங்க பாடிக்குள்ள போய்
டிவிஷன் செல் டிவிஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. டிவைட் ஆகி தான் பிரச்சனையே ஏற்படுத்துவாங்க. ஒருத்தர் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்த முடியாதுன்னா மில்லியன் கணக்கா அவங்களும் என்ன ஆகணும், டிவிஷன் ஆகணும். ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம பெரிய ஆர்கானிசம் இல்லையா, அதனால நம்மளுக்குள்ள நிறைய டிவைட் ஆகும். டிவைட் ஆனாதான் அது வந்துட்டு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால இவங்க ரொம்ப காம்ப்ளிகேஷன். யாரு வைரஸ், எதனால அவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவாவும் இருக்கும், ஆர்என்ஏவாவும் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். புரிஞ்சுச்சா? நமக்கு எல்லாமே டிஎன்ஏ, ஆர்என்ஏ கிடையாது. ஆர்என்ஏக்கு நம்ம பாடிக்குள்ள இருக்காங்க, என்னவா இருக்காங்க, புரோட்டீன் உற்பத்திக்கு தான் அவங்க இருக்காங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது, அவங்க ஜெனட்டிக் மெட்டீரியலாவே ஆர்என்ஏ இருப்பாங்களாம் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுச்சுங்களா? எழுதிக்கோங்க. அடுத்தது ஜீன் மேப்பிங். ஒண்ணும் இல்ல, என்ன கொடுத்திருக்காங்க, ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் லீனியர்லி இன் a chromosome. The point in a chromosome where the gene is located is called locus. என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல ஜீன் எங்க இருக்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 46 குரோமோசோம்ஸும் லைனா அடிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸெட்ரா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த் ஜீன். இந்த ஃபோர்த் ஜீனு அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் என்னது, லோகஸ். அதை மேப் பண்றதா என்னது, ஜீன் மேப். புரியுதுங்களா? அது டேமேஜ் ஆயிருக்கா, அது சரியா இருக்கா அப்படின்றது செக் பண்றது. The diagrammatic representation of the location and arrangement of genes and relative distance between linked gene of a chromosome is called linkage or genetic map. இதை நம்ம மேப் பண்றதுக்கு பேரு லோகஸ், அதை சொல்றதுக்கு பேரு ஜீன் மேப்பிங். இதனோட யூனிட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்கன் அல்லது சென்டிமார்க். எழுதிக்கும். இதோட அலகு வந்துட்டு மார்கன் அல்லது சென்டிமார்க். நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். பால் நிர்ணயம், தமிழ்ல பால் நிர்ணயம். பால் நிர்ணயம். சரி, இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சோ ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது பாடி குரோமோசோம்ஸ் தான் ஆட்டோசோம்ஸ் சொல்லுவாங்க. உடல் குரோமோசோம்களை என்ன சொல்லுவாங்கம்மா, உடல் குரோமோசோம்களை என்ன சொல்லுவாங்க, ஆமா பாடி குரோமோசோம்ஸ். செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் அல்லோசோம்ஸ் சொல்லுவாங்க. பால் குரோமோசோம்களை அல்லோசோம்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா, அல்லோசோம்ஸ் சொல்லுவாங்க. சரி, அடுத்தது கவனிக்கலாம். Autosomes are chromosome other than sex chromosome. Number of autosomes in male and autosomes is the same in male and female. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆட்டோசோம்ஸ் சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கப்பா, ஆட்டோசோம்ஸ் சொல்லக்கூடிய பாடி குரோமோசோம்ஸ், உடல் குரோமோசோம்கள் வந்துட்டு என்னவா இருக்காங்க, ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றார். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடம் மொத்தம் எத்தனை பேரு மனிதனுக்கு, 23 பேர். சரிங்களா? இதுல எத்தனை ஆட்டோசோம்ஸ், ஆட்டோசோம்ஸ்டா பாடி குரோமோசோம்ஸ் எத்தனை, 21. அப்படியா? தெரியவில்லையா? ஏமா ஒரு பேர்ல எத்தனை இருக்கும், 2 இருக்கும். 22 வந்துட்டு ஆட்டோ. அல்ல எவ்வளவு தெரியுமா, 1 தான். அந்த ஒரு பேர் தான் வந்துட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிஃபர் ஆகும். மற்றபடி இது வந்துட்டு சேம் இன் மேல் அண்ட் ஃபீமேல், சேம் தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். எது வித்தியாசப்பட்டு காணப்படும், இந்த ஒரு பேர் தான். இப்ப ஆண்கள் அப்படின்னா இவங்க என்னவா இருப்பாங்கன்னா XY இருப்பாங்க. பெண்கள் அப்படின்னா என்னவா இருப்பாங்க, XX இருப்பாங்க. பேர் வந்துருச்சா எழுதிக்கோங்கப்பா.
எழுதிட்டீங்களா? புரியுதா? பெண்களுக்கு என்னவா இருக்கும்? XX இருக்கும். அதே ஆண்களுக்கு என்னவா இருக்கும்? XY இருக்கும். ஓகேவா? அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க கவனிச்சுக்கலாம். ஹியூமன் ஹேஸ் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். 22 வந்துட்டு என்னமா? 22 வந்துட்டு ஆட்டோசோம்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லப்படுதுமா? உடல் குரோமோசோம், பாடி குரோமோசோம்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது 1 பேர் வந்து என்னதுமா? அதுதான் பால் குரோமோசோம், அதுதான் அல்லோசோம். கவனிச்சுக்கலாம். நான் சொன்ன விஷயமே தான் இங்க இருக்கு. சோ டக்குன்னு போயிடலாம். A pair of X chromosome, XX வந்துட்டு யார்கிட்ட இருக்கும்? XX வந்துட்டு யார்கிட்ட இருக்கும்? ஃபீமேல் கிட்ட. அதே சமயத்துல XY வந்து யார்கிட்ட இருப்பாங்க? மேல் கிட்ட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்கம்மா. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி வந்துட்டு குழந்தை வந்துட்டு மெயிலா ஃபீமேலா டிட்டர்மைன் பண்றது யாரு? ஆனா பெண்ணா? ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான். ஏன்னா ஆண்கள் கிட்ட என்ன இருக்கு? மேல் கிட்ட என்ன இருக்கு? XY இருக்கு. அதே ஃபீமேல் கிட்ட என்ன இருக்கு? ரெண்டுமே XX தான். சரிங்களா? இப்போ இவங்கள்ல இருந்து கேமைட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுதான். சரியா? இதே ஆண்கள் கிட்ட இருந்து ஒரு X ஒரு Y இருக்கும். இது கிராஸ் ஆகுறப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கிராஸ் ஆச்சுன்னா என்ன குழந்தையா இருக்கும்? இட் இஸ் அ ஃபீமேல். இந்த ஒய்யும் இந்த எக்ஸும் கிராஸ் ஆச்சுன்னா XY, அது வந்து மேல். ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க குழந்தை வந்துட்டு ஃபீமேலா மேலா ஆனா பெண்ணா டிட்டர்மைன் பண்றது யார் கையில தான் இருக்கு? ஏன்னா மேல் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? அடுத்தது மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துக்கிட்டீங்க, இந்த வார்த்தை வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சடுதி மாற்றம். சடுதி மாற்றம் இல்லைன்னா திடீர் மாற்றம். எங்க நடக்கும் மியூட்டேஷன்? எங்க நடக்கும் மியூட்டேஷன்? எங்க நடக்கும்? எங்க நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? ஜீன்ல தான். சரிங்களா? எங்க நடக்கும்? ஜீன்ல தான். ஜீன்னா நத்திங் பட் DNA தான். ஸோ ஜீன்ல நடக்கக்கூடியதுதான் மியூட்டேஷன். இட் இஸ் a sudden heritable change in DNA sequence resulting in changes in the genotype and the phenotype of an organism. Genotype and the phenotype of an organism. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜீனோடைப்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அது உள்ளுக்குள்ள நம்ம குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத படிக்கிறதுக்கு பேர் தான், அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீனோடைப். அது நம்ம வெளியில பார்க்க முடியாது. பீனோடைப் அப்படிங்கிறது என்னப்பா? புறத்தோற்றம், புற அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஜீன்ல வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜீன்ல வந்துட்டு நார்மலா இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு வந்துட்டு இப்ப இங்க இருக்கிறது வந்து இப்படி இங்கே ஷிஃப்டா இங்க வந்து உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேசல் பேர் வந்துட்டு மாறி உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டர்ஸ் வந்து மாறுபடும். இது எதனால நடக்கும்னு சொல்றாங்கன்னா மியூட்டேஷன்னால நடக்கும்னு சொல்றாங்க. மியூட்டேஷன்ஸோட காரணிகள் எல்லாம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மியூட்டேஷன்ஸோட ஏஜென்ட், மியூட்டேஷன் ஒன்னா பிசிக்கலா நடக்கலாம், பிசிக்கல் மியூட்டேஷன்லாம் நடக்கலாம், இல்லை கெமிக்கல்லாம் நடக்கலாம். பிசிக்கல் வந்து யூவி ரேடியேஷனுக்கு அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுது, காமா ரேஸ்க்கு, பீட்டா ரேஸ்க்கு, அதே சமயத்துல ஆல்பா ரேஸ்க்கு, இதெல்லாம் எக்ஸ்ரேஸ்க்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனா மியூட்டேஷன் நடக்கும்ன்றாங்க. ஜீன்ல மியூட்டேஷன் நடக்கும்னு சொல்றாங்க. கெமிக்கல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபினால்னால, ஃபார்மலினால, மஸ்டர்ட் கேஸ் அதிகமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறது மியூட்டேஷன் நடக்கும். இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னாலாம் ஜீன் மியூட்டேஷன் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூட்டேஷன் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டது இல்லையா? ஆமா, இந்த ஜப்பான்ல யார் குண்டு போட்டா? அமெரிக்கா தானே போட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கி ஆகஸ்ட் 4th, ரைட்? 4th and 6th நினைக்கிறேன். ஆமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னமோ வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு பெரிய ஆட்டம் பாம்பு, அணு குண்டு. சரிங்களா? அந்த அணுல இருந்து வரக்கூடிய என்னது, என்ன கதிர்கள் வெளியே வரும்? பட் ஆல்பா பீட்டா காமா தான். அது வந்து என்ன பண்ணிருச்சு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களை, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அது என்ன பண்ணுச்சுமா தெரியாது, உள்ளுக்குள்ள போயிடும், ஸ்கின்னுக்குள்ள போய் நம்ம டிஷ்யூஸ்குள்ள போய் நம்ம டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூவோ ஸ்கின்னோ எதனோ இருக்கக்கூடிய ஜீன்களை வந்து என்ன பண்ணி விட்டுரும், மியூட்டேட் பண்ணி விட்டுரும்.
புரியுதுங்களா? சடுதி மாற்றம் பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? அப்ப அதனுடைய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பின்னாடி அது வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? புரியுதாப்பா? ஓகேவா? நோட் பண்ணி. ஓகேவா? புரிஞ்சுங்களா? அடுத்தது வேரியேஷன், வேறுபாடு. அடுத்தது வேரியேஷன், வேறுபாடு. Variation may be defined as the differences in the characteristics among the individuals of the same species. இது வந்து intraspecific variation or among the different genera, intrageneric variation or different species, interspecific variation. No two individuals are identical to each other. Asexual reproduction thus results in offsprings with minor variations. என்ன புரிஞ்சுச்சு? எதனா புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க. படிங்க, படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? ஐ திங்க் நீ அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். மற்றவர்கள் சரி, இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால ஐ கோ வித் சரண்யா. என்ன புரிஞ்சிச்சுதா? புரியுதா? ஏதாவது ஒண்ணுமே புரியுதா? சரி, நானே சொல்லிடுறேன். அதாவதுமா என்ன சொல்றாங்கன்னா, வேரியேஷன் மே பி டிஃபைன்ட் as differences in the characteristics among the individuals of the same species. கேரக்டர்னா நமக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அவங்க சொல்ல வரல. அதான் முதல்ல சொல்லிட்டு இல்லையா, இங்க வந்து இவங்க ஹெரிடிட்டரியில ஜெனடிக்ஸ்ல கேரக்டர்னு என்ன மீன் பண்றாங்கன்னா, என்ன ஸ்கின் டோன், என்ன கலரு, என்ன ஹைட்ல இருக்காங்க, புரியுது இல்லைங்களா? என்ன ஹேர் கர்லியா இருக்கா, இல்ல ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேரா இருக்கா, இதெல்லாம் தான் கேரக்டர். அவங்க அதை தான் சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? டிஎன்ஏல இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஎன்ஏ ஜீன்ல இருக்கு. புரியுது இல்லைங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு இண்டிவிஜுவலுமே, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஒரே ஸ்பீஷீஸ், உயிரினங்கள், இனங்கள்னு சொல்லலாம். ஸ்பீஷீஸ்னா தமிழ் என்னப்பா? இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரே வந்துட்டு என்னமா இனங்கள். ஓகேவா? நம்மளுக்குள்ளேயே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதுதான் வேரியேஷன். புரியுதாப்பா? அதுதான் அங்க அவ்வளவு தூரம் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்குள்ளேயே சிமிலாரிட்டிஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஈவன் தோ ஒரு பாக்டீரியால இருந்து 2 பாக்டீரியா ப்ரொடக்ஷன் ஆகுதா? என்ன டைப் ஆஃப் டிவிஷன் அது? எந்த டிவிஷன் மூலியமா அது வந்து டிவிஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க? இந்த செல் பகுப்பு பேர் என்ன? பாக்டீரியா மைட்டோசிஸா? பாக்டீரியா மியாசிஸா? எல்லாம் மறந்துட்டீங்களா? செல் டிவிஷனே மறந்தாச்சா?
செல் பகுப்புமா. பாக்டீரியா பைனரி ஃபிஷன் படிக்கலையா? இரட்டை பிளதல்னு படிக்கலையா? இங்க பாருங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா யார் ஹெல்ப் தேவையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மரம் இருக்கு, இந்த முருங்கைக்காய் மரம் வந்து வரணும்னா, உங்க வீட்டுக்கிட்ட வரணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முருங்கைக்காய் விதை இருக்கு போட்டா கூட வரும். அதெல்லாம் நம்ம வந்து அக்ரி மாதிரி யூனிவர்சிட்டி பெரிய பெரிய அந்த என்ன சொல்லலாம், இந்த உழவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அங்க போனா நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கும். பீட்ரூட் சீட்ஸ் இருக்கு, கேரட் சீட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஆனா சிலதெல்லாம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலியமாவே வரும். அதாவது அது வந்து என்ன மீனிங்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப இந்த முருங்கை மரம் வரணும், என்ன பண்ணுவீங்க? யாராவது கிட்ட முருங்கை மரம் இருக்கா, செடி இருக்கான்னு பாத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி கொண்டு போய் வச்சா வந்துருமா? செம்பருத்தி பூ வருமா? செம்பருத்தி செடியும் வருமா? அதெல்லாம் என்ன மாதிரி டிவிஷன்மா? என்ன டிவிஷன்? அதுக்கு பேர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. பிளான்ட்ங்கிறதுனால அது வந்துட்டு உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? உடல் இனப்பெருக்கம். அதுக்குன்னு ஒரு மெயில் பார்ட் தேவையே இல்லை. புரியுது இல்லைங்களா? அதுக்குன்னு ஒரு மெயில் பார்ட் தேவையே இல்லை. அதுவாகவே அது என்ன இப்போ கட் பண்ணி வச்சா மட்டும் போதும், அதுவாகவே என்ன இப்போ வளர்ந்துரும்னு சொல்லுவாங்க. புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்ஸ்னா என்னன்னா குழந்தைங்கம்மா. ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தைங்க. புரியுதா? குழந்தைங்கன்னா இதுல இருந்து அது வந்துச்சு, அதுல இருந்து இது வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப பாக்டீரியா இருக்கு, பாக்டீரியா 2 பிரிஞ்சா 2 பாக்டீரியா கிடைக்குது இல்லையா? இப்ப இதுவுமே வந்து ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஏன்னா இவங்க இன்னொருத்தவங்க கூட ஜாயின் ஆகல இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து தானே வந்திருக்கு. ஸோ அது வந்து பைனரி ஃபிஷன் சொல்றோம். பாக்டீரியாவுக்கு வந்து பைனரி ஃபிஷன் சொல்றோம், இரட்டை பிளதல்னு சொல்றோம். சரிங்களா? அது ஒரு வகையா என்னதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். அப்படி வரக்கூடிய குழந்தைங்களும் மைனர் வேரியேஷன்ஸோட இருப்பாங்களாம். அததான் சொல்றாங்க. 2 பாக்டீரியா ஏல இருந்து பிசி வந்திருக்கு. பிசி வந்து அப்படியே அம்மாவை போலதான் இருக்கும், ஆனா கொஞ்சம் வந்து வேறுபாடுகளோட தான் இருக்கும். ஏ விட கொஞ்சம் வேறுபாடோட தான் இருக்குன்றாங்க. அததான் இங்க சொல்றாங்க. இன்னொன்னு வந்துட்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தெரியும் இல்லையா, அவங்களுக்குள்ளயுமே என்ன இருக்குன்னு சொல்றாங்க, வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்? கைரேக ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. கண்ணுடைய ஐரிஷ் பகுதியுமே அவங்களுக்கு வேறுபட்டிருக்கும். சம்டைம்ஸ் பிளட் குரூப் கூட வேறுபட்டு இருக்கலாம். ஸோ அதைத்தான் சொல்ல வராங்க. இதெல்லாம் தான் வேறுபாடுகள், வேரியேஷன்ஸ். புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நமக்குள்ள இப்போ நீங்களும் நானும் டோட்டலா டிஃபரெண்ட் தான், ஆனா நம்ம எல்லாருமே ஹோமோசாப்பியன்ஸ் தான், ஹியூமன்ஸ் தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கும் 2 கண்ணு இருக்கு, உங்களுக்கும் வாய் இருக்கு, எனக்கும் 2 கண்ணு இருக்கு, ஒரு வாய் இருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு ஒரே மாதிரி ஒத்த மாதிரி இல்லை இல்லையா? அதுதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னாப்பா, ட்வின்ஸுக்குள்ளேயே என்ன இருக்காதுன்னு சொல்றாங்க, ஒற்றுமை இருக்காது, வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏசெக்சுவல் முறையா வந்து ஒரு உயிரினத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு சொல்றாங்க, அம்மாவை போலயுமே டோட்டலா 100% இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அதுலயும் வேரியேஷன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இதான் வேரியேஷன்ஸ். ஓகேவா? தமிழ்ல அது வேறுபாடு. அந்த இன்டர்ஸ்பெசிபிக் அதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப குழப்பம். இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராஸ்பெசிபிக் ரொம்ப இன்டெப்தா போற மாதிரி இருக்கும். குரூப் 1 லெவல் யாராவது படிக்கிறீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க கவனிங்க. சோ இது வந்து பேரண்ட், சரிங்களா? டால் பிளான்ட், ஷார்ட் பிளான்ட். சரியா? கிராஸ் பண்ணி என்ன கிடைக்குது? F1 ஜெனரேஷன்ல என்ன கிடைக்குது? அவருக்கு கிடைச்சது டால் பிளான்ட் தான். திருப்பி இந்த டால் பிளான்ட் தான் அவங்க கூடவே என்ன பண்றாரு? கிராஸ் பண்ண விடுறாரு. இப்ப கிராஸ் பண்றதுல அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டால் கிடைச்சிருக்கு, பியூரா டால் கிடைச்சிருக்கு. கிராஸ் பண்ண மாதிரியே என்ன கிடைச்சிருக்கு? ஒரு டால் டி அப்படின்னா அதோட ரெப்ரசன்ட் என்னவாதான் இருக்கும்? வெளிப்பாடு என்னவாதான் இருக்கும்? டால் பிளான்டா தான் இருக்கும். இதேதான் டால் டி ஸ்மால் டி அப்படிங்கிறப்பவும் டாலா தான் இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு ஸ்மால் டி தான் இருந்தா மட்டும்தான் என்னவா வரும்பா? ஷார்ட் பிளான்டா நமக்கு கிடைக்கும். சோ இப்ப இதுல பாருங்களேன், ஜீனோடைப் பினோடைப் கொடுத்துருக்காங்க. இது ஜீனோடைப், இது பினோடைப். ஜீனோடைப் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்க ஜீன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அது உள்ளுக்குள்ள இருக்க ஜீன் சொன்னேன். சோ அப்ப அதனோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல F1 ஜெனரேஷன்ல என்ன கிடைச்சிச்சு? டால். ஆமா, ஒண்ணு வந்துட்டு டால் கிடைச்சிருக்கு, இன்னொன்னு வந்து ஷார்ட் கிடைச்சிருக்கு. ஆனா
அந்த அந்த சீடை நம்ம வந்துட்டு விதைச்சு அது வளர்றத பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பிளான்ட் எப்படி இருக்கு? டாலா தான் இருக்கு. அதுதான் phenotype. பாக்குறதுக்கு அது எப்படி இருக்குமா? நெட்டச்செடியா தான் இருக்கு. ஆனா அதோட ஜீனோடைப் ரேஷியோ என்னவா இருக்கு? டாலு ஷார்ட்டும் இருக்கிறாங்க. அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்துட்டு ஓங்கும் ஜீன்கள் ஒடுங்கும் ஜீன்கள்னு சொல்லுவாங்க. இதுல ஓங்கும் ஜீன் தான் வெளிப்பட்டு இருக்கு. யார் ஓங்கும் ஜீனு? டாமினன்ட் ஜீனு, ரெசசிவ் ஜீனு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இங்க டாமினன்ட் ஜீன் யாரு? கேபிட்டல் டி தான். அந்த டால் பிளான்டோடைய ஜீன் தான் என்ன இருக்கு? அதுதான் டாமினன்ட் ஜீன். அதுதான் வெளிப்பட்டு இருக்கு. ஷார்ட் பிளான்ட் என்ன ஆயிடுச்சுமா? மறைஞ்சிருச்சு. அவங்களுடைய கேரக்டர் தெரியவே இல்லை. அவங்க பண்பு தெரியவே இல்லை. அதைத்தான் மெண்டல் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுதான் அந்த லாஸ்ல நம்ம பார்ப்போம். புரியுது இல்லைங்களா? அந்த லாஸ் 3 லாஸ் இருந்துச்சு இல்லையா? லா ஆஃப் டாமினன்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ட்டு. தூங்க வேண்டாம், தள்ளி குடிங்க. சோ என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவருக்கு கிடைச்ச பிளான்ட் என்ன பிளான்ட்ப்பா? அவர் ஈவன் தோ டால் பிளான்ட் ஷார்ட் பிளான்ட்டை கிராஸ் பண்ணனாலும் டால் பிளான்ட் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த டால் பிளான்ட்டுக்குள்ள ரெசசிவ் ஜீன் இருக்காங்க. ஒடுங்கும் ஜீன் வந்துட்டு சின்ன பிளான்டோடைய ஜீன் வந்து இருக்கு. பெரிய பிளான்டோட தான் வெளிப்பட்டு இருக்கு. அதைத்தான் இங்க ஜீனோடைப் பீனோடைப்னு சொல்றேன். இது புரியாம இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நீ சொல்லுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு புரியாம இருக்குன்னு தெரியும். அவர் வேற தூங்கிட்டாரு. புரிஞ்சது? புரிஞ்சிருச்சா? இது நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அங்க இருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் பேக்கப் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது ஒண்ணும் இல்லம்மா, பாக்குறதுக்கு டால் பிளான்ட் தான். ஆனா அவங்களுக்குள்ள ஜீன் என்னவா இருக்கு? ஷார்ட் ஜீனோட இதுவும் இருக்கு. இதெல்லாமே பியூர் பிரீடுப்பா. மேல இருக்கிறது எல்லாமே பியூர் பிரீடு. கேபிட்டல் டி பியூர், ஸ்மால் டி பியூர். கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் என்னது? இம்பியூர். ஆனா யாருடைய கேரக்டர் தான் வெளிப்பட்டு இருக்கு? டாமினன்ட் ஜீனான கேபிட்டல் டி உடைய கேரக்டர் தான் வெளிப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? நம்மளுக்குள்ளேயும் நிறைய ரெசசிவ் ஜீன்ஸ் இருக்கும். ஆனா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வெளிப்பட்டு இருக்காது. படலாம், அதுவும் படலாம். அது எப்ப படும்னா ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து படும். புரியுதுங்களா? புரியலையேங்கிறீங்களா? ஓகே, இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம்? எஸ், இப்போ கிடைச்சிருக்கிற கேபிட்டல் டி ஸ்மால் டி சொல்லிடுறேன்ப்பா. அழகேஸ்வரி எடுத்துட்டீங்களா? கேபிட்டல் டி ஸ்மால் டிய இன்னொரு கேபிட்டல் டி ஸ்மால் டி கூட கிராஸ் பண்றாரு. அதுதான் F2 ஜெனரேஷன். தெரியுதா? இங்க F2 போட்டிருக்காங்க. அதுதான் என்னதுமா? F2 ஜெனரேஷன். அது பண்ணுனா அவருக்கு என்னென்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? கேபிட்டல் டி பியூர் பிரீடும் கிடைச்சிருக்கு. அடுத்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி அந்த பிரீடும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்மால் டி அந்த பிரீடும் கிடைச்சிருக்கு. இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, ஜீனோடைபிக் ரேஷியோ. இங்க ஜீனோடைபிக் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் டி எத்தனை கிடைச்சிருக்கா? 1. கேபிட்டல் டி ஸ்மால் டி எத்தனை கிடைச்சிருக்கா? 2 கிடைச்சிருக்கா. ஸ்மால் டி 1 கிடைச்சிருக்கு. சோ அதோட ரேஷியோ என்னவா இருக்கு? ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. ஆனா பீனோடைப் எப்படி இருக்கு? ஏன்னா இவங்க எல்லாருமே கேபிட்டல் தான். பீனோடைப் அதுதானே. வெளித்தோற்றத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தானே. அப்ப 3மே டால் பிளான்ட் தான். அப்ப அது 3:1. 1 வந்து பியூராவே வந்து ஷார்ட்டா இருக்கிறது யாரு? அந்த ஸ்மால் டி தான். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப இங்க கவனிங்க. இங்க வந்து எப்படி இருப்பாங்க? எல்லாருமே டால். இங்கேயும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே டால். ஆனா ஜீனோடைபிக் வந்துட்டு மாறுதான் இருக்கு மேல. ஏன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி தான். யார் தான் வெளிப்பட்டு இருக்கா? டாமினன்ட் ஜீன் தான் வெளிப்பட்டு இருக்கு. ரெசசிவ் ஜீனும் ஒடுங்கி போயிட்டாங்க. அது ஒடுங்கும் ஜீன், இது ஓங்கும் ஜீன் சொல்லுவாங்க. சரியா? இங்க வந்து என்னப்பா, இவங்களுக்கு உங்களுக்குள்ளேயே கலக்கினதுக்கு அப்புறமா தான் மெண்டல் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? இல்ல எதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ 1:2:1. இது ஒரு தடவை கேள்வியா கேட்டிருக்காங்க TNPSC-ல. F1 ஜெனரேஷன் என்னமா வந்துச்சு, F2 ஜெனரேஷன் என்ன வந்துச்சு, ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஜீனோடைபிக் ரேஷியோ கேட்டிருக்காங்க, பீனோடைபிக் ரேஷியோ கேட்டிருக்காங்க. எழுதிக்கலாமா? இதெல்லாம் 10th சிலபஸ் தான். பயந்துக்கிற அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. 10th சிலபஸ் தான். சரிங்களா? தேங்க்யூ. சரிம்மா, நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம்.
டெஸ்ட் டெஸ்ட் பார்த்து ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படிங்கறத நான் இப்பவே சொல்லிடுறேன். ஒன்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, சொல்லிடலாம். முடிச்சிட்டீங்களா? ஓகேவா? ஃபினிஷ்டா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதனுடைய கண்டினியூவேஷன். இவர் இப்படி பண்ணி பண்ணி என்ன பண்றாருன்னாமா 7 பிளான்ட் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஹைட் வச்சு பார்த்திருக்காரு ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்துட்டு விதை வந்துட்டு ரவுண்டா இருக்கா, ரிங்கிள்டா இருக்கா, ரிங்கிள்டுன்னு என்னது, சொரசொரப்பா இருக்கா, அத மாதிரி பூ கலரை வச்சு பார்த்திருக்காரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ஸை வந்து எடுத்து, பைசம் சட்டைவமுடைய பேர்ஸை வந்து எடுத்து என்ன பண்ணிருக்காரு, கிராஸ் பாலினேஷனே பண்ணிருக்காரு. அவருக்கு கிடைச்ச ஒரு 3 லா கிடைச்சிருக்கு. அவருக்கு ஒரு 3 லா கொண்டு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லா ஆஃப் டாமினன்ஸ், அப்புறம் லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது தமிழ்ல என்ன பேர் வரும் அப்படிங்கறது நான் சொல்றேன், சரிங்களா? நாளைக்கு இதெல்லாம் பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு மியூட்டேஷன் இதெல்லாம் பார்த்தாச்சு. we will go to எதுக்கு போவோம் அப்படின்னா, நம்மளுக்கு மியூட்டேஷன்ல 2 விதமான மியூட்டேஷன்ஸ் இருக்கு. அதுல வரும், சரிங்களா? குரோமோசோமல் மியூட்டேஷன், இன்னொன்னு ஜீன் மியூட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதனுடைய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வரும், மனிதர்களுக்கு என்னென்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்கு, என்ன இன்ஹெரிட்டட், இது ஜெனடிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேற என்ன இருக்கு, இது ரீகாமினன்ட் டிஎன்ஏ இதெல்லாம் டிசீஸ்ல பார்ப்போம்ப்பா. ரீகாமினன்ட் டிஎன்ஏ, மறுசேர்க்கை செய்த டிஎன்ஏ, சரிங்களா? இப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ரீகாமினன்ட் தெரப்பி, ஜீன் தெரப்பின்னா என்ன, உங்களோட யூஸ் என்ன, அந்த குளோனிங் சாப்டர்ஸ் எல்லாம் வரும். ஆக்சுவலி குளோனிங் இது கீழே வராதுடா. சிங்கிள் செல் புரோட்டீன் என்ன, அதாவது சிங்கிள் செல் என்னது, ஒற்றை செல் புரதம்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதான் இது எல்லாமே மோஸ்ட்லி ஜெனடிக் இன்ஜினியரிங் கீழே வர டாபிக். ஜெனடிக் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜில என்னென்ன இருக்கு, குளோனிங் இருக்கு. இவர் தான் அந்த குளோனிங் பண்ணாலு. ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, என்ன படம், கோட் இல்லையா? அதுல குளோன்டு விஜய் தானே நிறைய இருப்பாரு, தெரியலையா? ஆமா, குளோன்டு விஜய் தான் இருப்பாரு. ஸ்டெம் செல்னா என்ன, மூலச்செல்கள்னா என்ன, ரொம்ப முக்கியமான டாபிக். ஸ்டெம் செல் பத்தி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மூலச்செல்கள்னா என்ன, அண்ட் ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன, சரிங்களா? இது வச்சு என்ன கண்டுபிடிப்பாங்க, கிரைம்ஸ் கண்டுபிடிப்பாங்க, சரிங்களா? கிரைம்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இன்க்ளூடிங் ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய டிசீசஸ், என்னென்னலாம் டிசீசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜெனடிக்ஸ் ரொம்ப பெருசுதான். இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஓகே.